ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி பற்றி தான் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பயிற்சி உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கிரன் ஒரு மாத காலம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார். சூரியன், புதன், சுக்கிரன் இந்த மூணு பேருமே ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதமாக ஒரு ராசியில் இருப்பாங்க. அப்போது இந்த சுக்கிரன் இப்போது மீன ராசியில் இருக்கார். மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு மாறப்போகிறார். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் 25/4/2024 முதல் அடுத்த மாதம் மே மாதம் 20/5/2024 இந்த காலகட்டம் வரைக்கும் மீனத்தில் இருக்கிற சுக்கிரன் மேஷத்துக்கு மாற போகிறார். அதுக்குண்டான பலன்களை தான் இப்போது சொல்ல போகிறோம். இப்போ சுக்கிரன் பார்த்தாக்கா ஆசாபாசங்களுக்கு உள்ளவர். அதாவது ஆசைப்படுறதை வாங்கணும், நினைக்கணும், வாழணும், நல்லா வாழணும், அதுன்னு முக்கியம். தேவலோக வாழ்க்கை, இந்திரலோக வாழ்க்கை அப்படி தான் சொல்லுவோம். அவனுங்களாப்பா குறைச்சல், அவன் நல்லா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கான், நல்லா எல்லா வசதியோடு இருக்கான்ப்பா. எல்லா வசதிகளுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சுக்கிரன் கொடுக்குற வாழ்க்கை. சுக்கிரனுக்கு அந்த காரகத்துவம் தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சுக்கிரன் ஆண்களுக்கு கலத்திரக்காரகன்னு சொல்லியிருக்காங்க. சுக்கிரன் வச்சு தான் அந்த மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரனுக்கு உண்டானது. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கணும்னா சுக்கிரனுடைய அருள் இருக்கணும், சுக்கிரனுடைய பார்வை இருக்கணும், சுக்கிரனுடைய பலன் இருக்கணும். அப்போ தான் நல்லபடியாக வாழ்க்கை அமையும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது மீனராசியில் இருந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்தார். உச்சம் பெற்று இருந்தாலும் செவ்வாய், ராகு, புதனோடு இருந்தார். இப்போது அதுலேருந்து மேஷராசிக்கு வரார். மேஷராசிக்கு வரும்போது அங்கே குரு இருக்கிறார். குருவோடு சேர்ந்தோம். சூரியனும் அங்கே இருக்கார். சூரியனோடும் சேர்றார். பொதுவாக சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது. சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலே இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்தம் பெண்ணாந்தம். இது ஒரு வகையில் பார்க்கும்போது மாங்கல்ய தோஷத்தை கூட கொடுக்கும்னு சொல்லுவாங்க, பிறந்த ஜாதகத்தில் இருக்கும்போது. அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சுக்கிரன் சேர்க்க சரியில்லை. அது இல்லாமல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் மேஷராசியில். ஆனால் குரு கூட இருக்கார். குரு கூட இருந்தாலும் சுபகிரகம் தான், இருந்தாலும் குருவுக்கும் சுக்கிரனுக்குமே ஆகாது என்று சொல்லப்படுகிறது. அப்போ குருவாகப்பட்டவர் தேவகுருன்னு சொல்கிறோம், சுக்கிரன் அசுரகுருன்னு சொல்கிறோம். ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் குருவாக விளங்கப்படுகிறார்கள். அப்போது சூரியன் பார்த்தா எல்லாத்துக்கும் மேலானவர். அவர் தான் ஈஸ்வர அம்சம், சிவனுடைய அம்சம்னு சொல்ல போகிறாங்க. அப்போ இந்த மூணுமே சேரும்போது நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது. இனி வரும் அந்த 12 ராசிக்குள்ளான பலனை சொல்ல போகிறேன். அன்பு நேயர்களே, இப்பொழுது சுக்கிர பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலாபலன்களை 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ மேஷராசிக்காரர்களை பார்க்க போகிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் எவ்வித பலன்கள் நடைபெறுன்றதும், அவங்களுக்கு என்னென்ன பண்ணிக்கலாம், இந்த பரிகாரங்கள் என்ன, அவங்களுக்கு உண்டான வழிபாடுகள் என்ன, அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன் என்ன பண்ணிக்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மஜன மக்கா காளி வணக்கம். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகை தன்னோ அகோர பிரச்சோதயாத். சுக்கிரன் மீனராசிலேருந்து இப்போது மேஷராசிக்கு வரப்போகிறார். வர 25/4/2024 மே மாதம் 20/5/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் இருக்க போகிறார். அப்போ இந்த மேஷராசியில் உங்கள் ராசி தான், உங்கள் ராசி தானே சொல்லிட்டு வரேன். உங்கள் ராசியில் அந்த சுக்கிரன் இருக்கும்போது ஏற்கனவே குருவும் சூரியனும் இணைஞ்சிருக்காங்க, அதோட சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். அப்போது உங்கள் மேஷ ராசியிலே ஜென்ம சுக்கிரனாக விளங்கப்படுகிறார். ஜென்ம சுக்கிரனாக உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார். அப்போது என்ன நடக்கும் என்று கேட்டால், ராசியிலே சுக்கிரன் இருக்கும்போது நீங்கள் நிறைய எண்ணங்களை வளர்த்துக்கொள்வீர்கள். அந்த எண்ணங்கள் உங்களை லட்சியமாக இருக்கும். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அந்த திட்டமாக இருக்கும். நினைச்ச விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கணும்னு நினைப்பீங்க. இதெல்லாமே அந்த சுக்கிரன் ராசியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உணர்த்தக்கூடிய விஷயங்கள். இது இல்லாமல் மேஷராசின்றது செவ்வாய், ராசி அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் அது எப்படி சொல்கிறதுனா ஒரு சரிசமமான விஷயமாக தான் சொல்ல முடியும். ஒரு நட்பும் பகை அப்படி கூட சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது பெண்களால் பிரச்சனைகள் நல்லா கேட்டுங்க. இந்த மேஷராசிக்காரங்களுக்கு பெண்களால் தொல்லைகள் சேரும், பிரச்சனைகள் நிற்கும். குடும்பம் வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. அது ஒரு நட்போ வெளிவட்டார பழக்கங்கள் கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் பார்த்துக்கணும். கொடுக்கல் வாங்கலாம் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, வச்சுக்கூடாது. ஒரு உறவு முறை ஏற்படுத்தினா அதில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இது மாதிரிலாம் கொண்டு வரணும். உங்கள் மேலில் அவமானப்படுவாங்க, பேர் கெட்ட பேராக்குவாங்க, இது மாதிரிலாம் செய்வாங்க. அப்போ அது மேஷ ராசியிலே சுக்கிரன் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ நீங்கள் அதை அனுசரித்து நடந்துக்கணும். அது இல்லாமல் அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்கள் ராசியிலேருந்து அவருக்கு ஒரே பார்வை தான் உண்டு. 7ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறார், தன்னுடைய ராசியை பார்க்குறார். அப்போ 7ஆம் பார்வை துலா ராசியை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் இருப்பது 1ஆம் இடம்
பார்ப்பது 7ஆம் இடம். அப்போது 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கணவன் மனைவி உறவு கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஏன்னா ஏற்கனவே சூரியனோட சேர்ந்து தான் அவர் பார்க்குறாரு. சூரியன் குரு இருக்கார். குருவும் ஆகாது, சூரியனும் ஆகாது சுக்கிரனுக்கு. அப்போது மேஷராசிக்காரர்கள் இந்த சுக்கிர பெயர்ச்சியின் போது மேஷத்திலே சுக்கிரன் இருக்கும் வரை ரொம்ப உஷாராக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒளிமறைவு இல்லாமல் இருக்கணும். 3ஆம் மனுஷருடைய தொடர்பு இருக்கக்கூடாது. அப்படி வந்தால் பிரச்சனை வரும், பிரிவு ஏற்படும். சில பேருக்கு விவாகரத்து சந்தி வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இவங்க ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லை, பங்குதாரர்கள் கூட அது மாதிரி தான் நடக்கும். தொழிலில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க அவங்களோட அனுசரிச்சுட்டு போகணும். அதுதான் ஒரு விஷயம். அப்போ 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். குருவோடு பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, குருவோடு சேர்ந்துருக்கனால ஒன்று கொடுப்பார், ஒன்று தடுப்பார். இப்படி தான் நடக்கும். எப்பயுமே குருவும் சுக்கிரனும் பிறந்த போது ஒரு ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா, அந்த ஒரு கட்டத்தில் ஒரே 2 பேரும் இணைவு பெற்றிருந்தாங்கன்னா, குரு கொடுப்பதை சுக்கிரன் தடுப்பார், சுக்கிரன் கொடுப்பது குரு தடுப்பார். இது கண்டிப்பாக உண்மையான விஷயம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது. அப்போது ஏன்னா 2 பேருமே ஒருத்தர் தேவகுரு, ஒருத்தர் அசுரகுரு. அப்போது குரு ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா சுக்கிரன் அது தடுத்துருவார், சுக்கிரன் ஒரு விஷயம் கொடுத்தா தடுவார். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போது குருவும் சுக்கிரனையும் சேர்த்து, குருக்கு உண்டான அம்சம் உள்ளவர் யார்? முருகர். சுக்கிரனுக்கு உண்டானது அம்மன், மகாலட்சுமி சொல்லுவாங்க, அது அம்மன் வழிபாடு இருக்கலாம். அப்போ அம்மன் முருகர் ரெண்டுமே. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அம்மன் கோயில் உள்ள முருகரை வழிபடணும், அம்மனை வழிபடணும். அதுக்கப்புறம் அம்மன் கோயில் உள்ள முருகரை வழிபடணும். சில பேர் கோயில் போக முடியாதவங்க, இல்லை அடிக்கடி கோயில் போக முடியாமல் இருப்பவங்கலாம் ஒரு அம்மனும் முருகரும் சேர்ந்த மாதிரி படம், இப்போ நிறைய இடத்துல படங்கள் கிடைக்குது, அந்த சக்தி முருகன் அது சேர்ந்த படம், அதை வச்சு வழிபட்டு வரலாம். இந்த காலகட்டம் வரைக்கலாம் எப்போனாலும் வீட்டில் வச்சு வணங்கலாம், தப்பு இல்லை. சக்தியும் முருகர் இருக்கிறது எல்லா தெய்வ படங்களும் வச்சுருக்கோம் இல்லையா, அது மாதிரி அப்போ வழிபட்டு வரலாம். இது மாதிரி வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். நீங்கள் உங்களுக்கு பரிகாரன்றது பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏன்னா உங்கள் ராசியை அவர் பார்க்குறாரு. உங்கள் சுக்கிரன் அந்த உங்கள் மேஷராசியில் இருந்தாலும் தன்னுடைய ராசியை பார்க்குறாரு. அதனால் அவ்வளோ ஒன்றும் கெடுதல் கொடுக்க மாட்டார், நல்ல விஷயங்கள் தான் பண்ணுவார். முடி சுகமாக தான் இருக்கும். அதனால் பெரிய பயப்படுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. அதனால் இந்த கணவன் மனைவி தொடர்பு, பங்குதாரர்கள் தொடர்பு மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும். அது இல்லாமல் ஆசைப்பட்ட பொருளாக வாங்குறத கொஞ்சம் தள்ளி போடணும். ஏன்னா சுக்கிரன் இருக்கனால வாங்கிடலாம், சொந்த விட்டு அவர் பார்க்கறனால வாங்கிடலாம் நினைக்காதீங்க. ஏன்னா குரு தடுப்பார், இல்லை சூரியன் இருக்கனால அவருக்கும் இதுக்கும் ஆகாது. அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு பண்ணுவார் சூரியன். ஏன்னா சூரியன் பயனுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால் அவர் தடுப்பார். இது மாதிரிலாம் நடக்கும். அப்போது ஒரு பொருளை ஆசைப்பட்டிங்கன்னா அப்புறம் வாங்கிக்கலான்னு தள்ளி வச்சுருங்க. உடனே அதை ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைக்காதீங்க. அந்த ஆசை பேராசையும் இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும் நீங்கள். அதனால் சுக்கிரன் இப்படி பண்ணுறனால, அவர் இடத்துலேருந்து இந்த பார்வையை பார்க்கறனால உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள்லாம் ஏற்பட போகுது. நீங்கள் கவனமாக இருந்து நடந்துக்கணும். பெரும்பாலும் மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முருகர் அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரணும். செவ்வாய்க்கிழமை முருகரும் வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடும் பண்ணிட்டு வரணும். இல்லைனா ஒரே நாளில் கூட நீங்கள் அந்த 2 பேரையும் வணங்கிட்டு வர்றது நல்லது. அது இல்லாமல் மலை மேலே இருக்கிற முருகர் வழிபட்டுவது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவர் கோவப்பட்டு போனார், மலையில் தானே அமர்ந்தார். அதனால் அந்த மாதிரி முருகரை வழிபட்டும் போது இன்னும் இந்த பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்குது. அதையும் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் இந்த சுக்கிர பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுபலன் குறையிறதுக்கு நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமையில் மொச்சை அப்படின்னு சொல்லுவாங்க, தானியத்தில் மொச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த மொச்சை வைத்து அகல் விளக்கு 6 விளக்கு போடணும். 6 விளக்கு நெய் விளக்கு தான் போடணும். சுக்கிரனுக்கு நெய் தான், நல்லெண்ணெய் தீபம் போடக்கூடாது. சுக்கிரன் மகாலட்சுமி அம்சம், அதனால் நெய் விளக்கு போடணும். 6 நெய் விளக்கு போட்டு மொச்சை வைத்து வழிபாடு செய்யணும். இல்லை அவர் சுக்கிரனுக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தணும், அபிஷேகம் ஆராதனை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இதுதான் பரிகாரங்கள் கோவிலில். அப்புறம் மகாலட்சுமி லக்ஷ்மி தாயார் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம், வெள்ளிக்கிழமையில் போயிட்டு வரலாம். சுமங்களுக்கு தானம் பண்ணலாம். இதெல்லாமே சுக்கிரனுக்கு உண்டான பரிகாரங்களை சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வரது இல்லாமல் தான தர்மங்கள் பண்ணலாம். தான தர்மம் பண்ணும்போது பெண்கள், வயதில் முதிர்ந்த பெண்கள், அப்புறம் சுமங்கலியாக இருக்கிற பெண்கள், அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு இப்போது கணவன் இருப்பாங்க, ஆனால் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. என்கிட்ட இருக்கார், அவர் உடம்பு சரியாக இருக்கார், என்னாலே வேலை செய்ய முடியல, அவர் போக முடியல அவரால், அப்படி தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்குலாம் உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது சுக்கிரனுக்குண்டான பரிகாரமாக சொல்லப்படுது. இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அம்மன் வழிபாடு கண்டிப்பாக வச்சுங்க. செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, அமாவாசை இது மாதிரி நேரங்கள்லாம் வழிபட்டு வரலாம். வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த சுக்கிர பயிற்சி குடும்பம் வரைக்கும் உங்களுக்கு நன்மையும் தீமை கலந்து தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழணும்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்தி
இந்த சுக்கிர பயிற்சி அவங்களுக்கு நன்மையை ஏற்படும் சொல்லிட்டு என்னோட உபாசகர் மகாவாரங்கனை வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகே சண்ட கஸ்தாதிமிகை தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகர் பரிபூர்ணங்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு உண்டான சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பலன்களை தான் சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 12ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பலன்கள் நடக்க போகுது? அந்த 12ஆம் இடத்துலேருந்து அவர் நேரடி பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது அதனால் என்ன பலன்கள் நடக்க போகுது, அதுக்குண்டான பரிகாரங்கள், இறை வழிபாடு என்ன, அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த பதிவில். அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனாக வழங்கப்படுகிறார். ரிஷபராசிக்கு சுக்கிரன் உரியவர். அப்பேற்பட்ட அந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வருகிறார். 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது மேஷ ராசியாகப்படுகிறது. அது செவ்வாய் வீடாக இருக்கப்படுகிறது. கூட சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். இப்படி உள்ள சேர்க்கையில் அந்த சுக்கிரன் அமரும் பொழுது 12ஆம் இடமாக இருக்கிறபடியால் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சேரக்கூடிய கிரகங்கள் சேர்க்கும் போது உங்களை அப்புறப்படுத்த தான் பார்ப்போம். அப்போ கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக வெளியூர் பயணம் போவீங்க. வெளிநாடு பயணத்துக்கு அதுக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு கிடைக்கும். அப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் வெளியூர் வெளிநாடு பயணம் அமையும். அது இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய வரவுகள் சேரும். அதிலே நீங்கள் உபயோகமான செலவு பண்ணணும், வீண் செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா வடநிலையில் வரும்போது அந்த பணம் கூட வேஸ்ட்டாக போயிடும். எதுக்கு நம்ம செலவு பண்ணணும்னு தெரியாமல் கண்டதெல்லாம் வாங்கி போட்டுருவோம். இந்த சுக்கிரன் அப்படி பண்ண வைப்பார். சுக்கிரன் ஆசைப்படக்கூடிய கிரகம் தான். அவர் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவார். அதனால் அவர் 12 இருக்கும்போது நஷ்டஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல அமர்றார். அப்போது எல்லாத்தையும் வாங்கி போட்டு நிரப்பிடுவீங்க. வீட்டில் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனால் கூட ஏதோ ஒன்று சாப்பிட போவீங்க, 2-3 ஐட்டம் சாப்பிட்ருவீங்க. சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துப்பீங்க. இது மாதிரி அதாவது ஆசை பேராசைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான விஷயங்களில் ஈடுபடுவீங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. இந்த 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்திருக்கும் போது அப்போ நீங்கள் அது கொஞ்சம் குறைவை கவனமாக இருக்கணும். அதிகமாக சாப்பிடக்கூடாது, உடம்பு கெடுத்துக்கூடாது. அதே மாதிரி செலவுகள் அதிகமாக பண்ணக்கூடாது. உபயோகமான செலவு பண்ணணும், உபயோகமற்ற செலவு பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். இது இல்லாமல் இந்த 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அம்மன் வழிபாடு இல்லாமல் அம்மனுடைய மந்திரங்கள், அம்மனுடைய ஜபங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அதுவும் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த காலகட்டத்துக்குள்ளே வந்தால் அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தது விசேஷம். அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் கலந்துக்கலாம். நீங்கள் அலங்காரம் பண்ணி வைக்கலாம், அபிஷேகம் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் அந்த அம்மனுடைய நாமாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மூலமந்திரம் சொல்லணும், காயத்ரி சொல்லலாம், வழிபாடு பண்ணலாம், அம்மன் பாடல்கள் பாடணும்னு நினச்சிங்கன்னா பாடலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிரன் 12க்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கெட்ட பலன்கள் இருந்தால் கூட நல்ல பலன்களாக தான் நடக்க போகுது. இது இல்லாமல் பயணங்கள் தொடர்ந்துபடி தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சுக்கிரன் வாகனக்காரங்கன்னு சொல்ல போகிறான். அப்போது நீங்கள் உங்கள் வாகனத்தில் போகக்கூடாதுன்னு வீட்டில் வச்சுருந்தா கூட யாரோ ஓப்பா என் வண்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போவாங்க. அந்த மாதிரி அந்த வாகன யோகம் கிட்டும். இது கண்டிப்பாக உண்டு. அந்த வாகனத்திலே சுற்றுவீங்க. ஒரு உதாரணம் சொல்லும்போது தான் இப்போ எலெக்ஷன் பீரியட்னு கூட வச்சிங்களேன். எலெக்ஷன் பீரியடில் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே யாரையும் நடந்து போக விட மாட்டாங்க. காசு கொடுத்து வாகனத்திலே கூட்டின்னு போவாங்க. அவங்களும் வாகனத்தில் போவாங்க, மக்களையும் வாகனத்தில் கூட்டின்னு போவாங்க. இது ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ வாகன யோகம் கிட்டும். அப்போ வண்டி கூட வாங்கலாம், இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு மாற்றிக்கலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். அந்த வாகன யோகம் கிட்டுன்ற போது இது மாதிரி செய்யலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததாக அவர் உங்கள் ராசிக்கு ரிஷபராசிக்கு 12 இருந்தாலும் 6ஆம் இடத்தை பார்க்குறார். அவர் பார்க்கக்கூடிய பலன் ஒரே பார்வை தான் அவருக்கு உண்டு. அந்த 6ஆம் பார்வை பார்க்கும் பொழுது அந்த 6ஆம் இடம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கடன், வழக்கு, பிணி இது மாதிரிலாம் சொல்லக்கூடியது. நோய் நொடிகள் இது மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுது. வெற்றி அப்படி கூட சொல்லப்படலாம். வெற்றி ஸ்தானம் அப்படி கூட சொல்லுது. உத்தியோகத்தில் விருத்தி ஏற்படக்கூடிய ஸ்தானம் அப்படி கூட சொல்லலாம். இது மாதிரிலாம் சொல்லிட்டு வர்றோம். அப்போது இந்த 6ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடன் கேட்டதெல்லாம் கடன் கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கடன் கேட்பீங்க, இன்னும் 2-3 இடத்துல கடன் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, கொடுக்குற இடத்துல வாங்கிடுவீங்களா? வாங்கினா உங்களுக்கு அகலக்கால் வைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, அதுதான் நடக்க போகுது. அப்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான அளவுக்கு கடன் வாங்கினா போதும். நிறைய கடன் வாங்கக்கூடாது. இப்போ ஒரு 2-3 இடத்துல கொடுக்குறாங்க கடன்னா எல்லாத்துலேயும் வாங்கிடுவீங்களாண்ணா? நாங்கள் தரோம் கண்டிப்பாக அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தான் யோசித்து
அதுக்கு நமக்கு போதுமா, நம்ம இது திருப்பி கட்ட முடியுமா, வட்டி கட்ட முடியுமா, இல்லை இந்த வாங்குகிற கடனை திருப்பி அடைக்க முடியுமா அப்படின்லாம் யோசனை பண்ணி அதை நீங்கள் செய்யணும் பொறுமையாக. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வழக்கில் பார்த்தா கூட உங்களுக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கும். அவர் வந்து கேட்பார், வக்கீல் கேட்பார், எனக்கு அதுக்கு செலவாகுது இதுக்கு செலவாகுது இப்படி தான் சொல்லுவார். ஆனால் வேலை அங்கே நடக்காது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், எந்த வேலைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அதிகமாக கேட்கும்போது கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் அதிகமான செலவோ அதிகமான உங்கள் கையை விட்டு போகிறதோ கூடாது. அதுக்கு தான் இப்படி சொல்லிட்டு வரேன். இது இல்லாமல் இதே தான் அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கும். இப்போ இதில் ஹாஸ்பிட்டல் செலவு என்ன ஆகுனா, ஒரு டெஸ்ட்டுக்கு 2 டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்க, இவ்வளோ பண்ணுங்கள், அதை பண்ணுங்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என்னால் முடியாது, இவ்வளோ தான் இருக்குது, என்னால் எனக்கு முக்கியமான டெஸ்ட் என்னவோ அது மட்டும் எடுங்க, மீதி நான் பார்த்துக்கலாம் எப்படி சொல்லுங்கள். அப்போ ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டம் அது மாதிரி இருக்குது. எதுவாக இருந்தாலும் அபரிதமாக இருக்குன்றதுக்காக அப்படி சொல்கிறது. அதனால் அதை நீங்கள் தவிர்த்துக்கணும். நிறைய செலவுகள், மருத்துவ செலவு நிறைய கூடும். அப்போ குறைச்சிக்கணும், அதை குறைச்சிக்கலாம். இல்லைனா சமயோசமாக நடந்துக்கலாம். இல்லைனா இப்போது இந்த நோய் வந்திருக்கு, இது வந்து சாதாரண மூலிகை வைத்தியில் சரி பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். வீட்டு வைத்தியம், அந்த காலத்தில் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே இப்போ நடந்துன்னு தான் இருக்குது. இப்போ கொரோனா பீரியட் வந்தது பாருங்கள், அதில் வந்து நிறைய பேர் பாட்டி வைத்தியத்தில் தான் நிறைய பேர் நல்ல பேர் நடந்தாங்க. நிறைய பேர் மூலிகை மருத்துவத்தில் தான் குணமடைஞ்சாங்க. இது நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போது இந்த மாதிரி செலவாகும்னு தெரிஞ்சிட்டா அதுக்கு உஷாராக இருந்து நீங்கள் அது குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த 6ஆம் இடத்து பலன் இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் வெற்றிகள் கிடைக்கும். பெரும்பாலும் சுக்கிரன் வந்து பெண்கள் வகை தான் குறிக்கிறது, பெண் கிரகம் சொல்லப்படுது. அப்போது பெண்கள் வந்து விளையாட்டுத்துறையிலையோ கல்வித்துறை எந்த துறையில் இருந்தாலும் வெற்றி பெறுவாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், பரிசு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான உத்தியோக விருத்தின்னு சொல்லியிருக்கேன். அந்த உத்தியோக விருத்தின்று பார்க்கும்போது ப்ரொமோஷன் கிடைக்கும். இது ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் சொந்த வீட்டை தான் பார்க்குறாரு சுக்கிரன். அதனால் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோக உறவு கிடைக்கும். ஊதிய உறவு கிடைக்குன்றதை விட உத்தியோக உறவு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பதவி உயர்வு தான் முக்கியமாக சொல்லப்படுது. ஏன்னா அவருக்கு சுக்கிரனுக்கு வந்து பதவி உயர்வுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவார். தன்னை மதிக்கணும் எல்லாரும் அப்படின்னு தான் விரும்புவார் எப்பவுமே. அப்போது அந்த பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து சுக்கிரனுக்கு உண்டானது. இது இல்லாமல் சுக்கிரன் வந்து கண் சம்மந்தப்பட்ட நோய்க்கும் காரணமாக வரார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு கண் ஒரு புராண கதையில் பார்க்கும்போது வாமத அவதாரத்தை பண்ணும்போது கிருஷ்ண பரமாத்மா ஒரு கண்ணை குத்திறாரு. ஒரு கண்ணு தான் அவருக்கு நல்லாயிருக்கும், ஒரு கண்ணு வந்து குறைபாடாக இருக்கும். அப்போது அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறனால இந்த உங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு கண் மருத்துவம் கண்டிப்பாக பார்க்கணும். கண்ணில் ஏதாவது பிரச்சனை தான் உடனே பார்த்துடணும். இல்லை அறுவை சிகிச்சை பண்ணணும்னா பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போலாம் கண்ணில் வர பிரச்சனை சீக்கிரமாக பண்ணிடுறாங்க, நல்லா செஞ்சிடறாங்க, கரெக்டாக இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்த்துக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் வந்து இறை வழிபாடு பண்ணணும்னா நீங்கள் ரிஷபராசிக்காரங்க உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் தான், மகாலட்சுமி அம்சம் கொண்டவர். அதனால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு தாமரை மலர் சூட்டி வழிபாடு பண்ணலாம். வெங்கடாஜலபதி தாயார் வழிபடலாம். இது இல்லாமல் எந்த வகையான அம்மன் உங்களுக்கு பிடிச்ச அம்மனாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்டதெய்வமாக இருக்கலாம், எந்த அம்மன் இருந்தாலும் வழிபடலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது நல்லது. சுமங்கலிகளுக்கு வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இந்த மாங்கல்ய இது சொல்லுவாங்க, சரடு அதெல்லாம் கொடுக்கலாம். மஞ்சள் குங்குமம் வாரடு இதெல்லாம் கொடுத்து வந்தால் இன்னும் விசேஷமாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு சுபகாரியம் நல்லா நடக்கும். இது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா சுமங்கலிக்கு உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். அதுக்கு தான் எல்லாருமே கூப்பிட்டு கொடுப்பாங்க. இந்த நவராத்திரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய தாத்பரியமே அதுதான். நவராத்திரிக்கு வந்து எல்லாரையும் வர வச்சு பாட்டு பாடி தெய்வங்களுக்கெல்லாம் இது பண்ணி பூஜை பண்ணி பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதம் கொடுத்து தாம்பூலம் கொடுப்பாங்க. அந்த தாம்பூலத்தில் தான் அந்த எல்லாமே இடம் பெற்றிருக்கும். மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. பிரசாதம் எல்லாமே கொடுப்பாங்க. வளையல் கொடுப்பாங்க, கண்ணாடி எல்லாமே கொடுப்பாங்க. இது மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிரன் உங்கள் ராசியாதிபதியாக இருக்கிறனால அவ்வளோ ஒன்றும் கெடுபலன் கொடுக்க மாட்டார். நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு நீங்கள் தான தர்மம் பண்ணுறதா இருந்தால் வயதில் முதிர்ந்த பெண்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப முடியாமல் இருக்கவங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, இந்த முதியோரெல்லாம் போனீங்கன்னாக்கா அங்கே வயசானவங்க இருப்பாங்க. அதில் பெண்கள் ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க. ஆண்களுக்கு எப்படியோ கொஞ்சம் சரி சமாளிச்சுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க. பெண்களால் முடியாது. இப்போமே பெண்களால் வயது, ஏன்னா அவங்களுக்கு வேலை நிறைய இருந்துகிட்டே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே தொடர்ந்து வேலை இருக்கும். பிறந்த வீட்டில் இருந்திருப்பாங்க, பூந்த வீட்டில் போய் வேலை செய்வாங்க, இது மாதிரிலாம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது அந்த முதியோர்கள் இதை போனால் பெண்கள், வயதான பெண்களுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணினா கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் அது மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழ்ப்போன்னு வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாரங்கி நான் வணங்கிக்கிறேன். ஓம் மகிஷத் பஜாயி வித்மிகே சண்டகஸ்தாதி தன்னோ வராகி பிரஜோதியாத் வராகி பரிபவம் கடின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, இப்போது சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மிதுன ராசிக்கு சொல்லுவேன்.
மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இருவிதமான குணங்கள் உடையவங்க. அவங்க ராசியை பார்த்தாலே ஒருத்தங்க குழப்பமாக இருப்பாங்க, ஒருத்தங்க தெளிவாக இருப்பாங்க. இப்படி மாறி மாறி தான் வரும். அவங்களோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். எல்லாமே டபுளாகவே கிடைக்கும். அவங்க வாழ்க்கையில் 1க்கு 2 கிடைக்கும், 1க்கு 2 நடக்கும். இது நான் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன், ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். இது உண்மையான விஷயமாக சொல்லப்படுது. அப்பேற்பட்ட இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிரன் மாறிக்கனால என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 11ஆம் இடத்துக்கு வந்துட்டு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது இருக்கிற இடத்தையும் பார்வை பலனையும் சொல்ல போகிறேன். அப்போது 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கும்போது அந்த சுக்கிரனாகப்பட்டவர் லாபங்களை கொடுப்பார். எந்த வகையில் லாபம் கொடுப்பார்? பெண்கள் வழியில் லாபம் கொடுப்பார், முன்னேற்றம் கொடுப்பார். நீங்கள் ஆசை தீர வழிபட்ட தெய்வத்தை வழிபடலாம். ஆசைப்பட்ட பொருள் வீடு வந்து சேரும். நூதனமான பொருள் சேர்க்கை சேரும். அதாவது இது வரைக்கும் யாரும் வாங்காமல் இருப்பாங்க, அந்த பொருள் வாங்கிடுவீங்க. அது மாதிரிலாம் இப்போ நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா லாபஸ்தானத்தில் வந்துருக்காரு. அது இல்லாமல் பெரிய மனுஷங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இதெல்லாமே நடக்கும். அவங்க மூலிமா வந்து உங்களுக்கு உதவிகள் கூட கிடைக்கும். அவங்க சொல்லுவாங்க, நீ போய் பாரு அவரை, நான் சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்பயுமே ஒரு பெரிய மனுஷன் சொன்னால் கேட்பாங்க இல்லையா, அது மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாமே நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு கூட பிறந்த மூத்த சகோதர ஸ்தானங்கள் உள்ள அண்ணன் அக்கா, அவங்க கூட பிறந்தவங்க தான் இல்லை, தூரத்து உறவில் இருக்க கூட அக்கா அண்ணன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களாம் கூட உதவிகள் கிடைக்கும். கசின் பிரதர், கசின் சிஸ்டர் சொல்லுவாங்க, அவங்களாம் கூட உதவிகள் கிடைக்கும். இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் கிடைக்க போகுது. இதெல்லாம் நடக்கும். அப்போ உங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்குதுன்னு எதிர்பார்த்து சந்தோஷமாக இருப்பீங்க. அது இல்லாமல் இந்த சுக்கிரனாகப்பட்டவர் அவருடைய வீட்டை அவரே பார்க்குறாரு. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான். எந்த கிரகம் வந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறது ரொம்ப நல்லது தான். உதாரணத்துக்கு பார்க்கணும்னா ஜோசிய சாஸ்திரத்தில் சொல்லுறதுன்னா லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்க, ராசியாதிபதி ராசியை பார்க்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் சொல்லப்படுது. அந்த மாதிரி அப்போ நல்லது நடக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் வீட்டுக்கு 5ஆம் இடத்துக்குரியவர் அவர் 5ஆம் இடம். அப்போ கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் புத்திர பாக்கியம் நிலைக்கும். புத்திர பாக்கியம் உண்டாகும், புத்திர பாக்கியம் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொடர்பு ஏற்படும். உங்களுடைய சுய விருப்பம் நிறைவேறும். நீங்கள் என்ன நினச்சின்றீங்களோ மனசில் அது நடக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் கூடும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் இல்லையா, கூடும். அப்போ எப்படின்னா நீங்கள் புண்ணிய சில யாத்திரை போவீங்க. அந்த சில இடங்களுக்கெல்லாம் போய் அந்த இதெல்லாம் தெய்வ காரியங்கள் செய்கிறது, பிரார்த்தனை, இது மாதிரி வழிபாடு முறைகள், பித்ருதோஷம் மாதோஷம் நீக்கிறது, இதெல்லாமே செஞ்சுட்டு வருவீங்க. அதுக்குள்ளே காலகட்டம் தான் இப்போது. உதாரணத்துக்கு காசி, ராமேஸ்வரம், கயா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு வருவீங்க மிதுன ராசிக்காரங்க. அந்த மாதிரிலாம் நடக்க போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து புதுசாக அறிமுகம் அவங்க மூலிமா நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். நீங்கள் தான் பார்த்து இருந்து நடக்கணும். எப்பயும் மிதுன ராசிக்காரங்களுக்கு டபுள் மைண்ட் சொல்லுவாங்க. அதனால் தீர ஆலோசனை பண்ணி அவங்க எந்த முடிவு எடுத்தாலுமே அது நல்லா தான் இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் அவங்க எடுக்கக்கூடாது. நம்ம பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க கணவன் தான் மனைவியும், மனைவி தான் கணவனும் ஒருத்தர் பேசி கலந்து ஆலோசனை பண்ணி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நன்மை நடக்கும். இதே தான் அவங்களுக்கு பங்குதாரருக்கும் சொல்கிறேன் நான். இது கண்டிப்பாக இரட்டை ராசின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தருக்கு ஆலோசனை பண்ணிக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு இது மாதிரி நன்மைகள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து லக்ஷ்மி நாராயணன், இப்போ நல்லா கேட்டுங்க, லக்ஷ்மி நாராயணன், சீனிவாச பெருமாள், இப்படி மாதிரி, அதாவது தாயாரோட பேர் சேர்ந்துருக்க மாதிரி இருக்கணும் அந்த பெருமாள் பேர். அது மாதிரி லக்ஷ்மி பெருமாள் சொல்லலையா, அது மாதிரி வராக பெருமாள், இது மாதிரி நிறைய சொல்லலாம். லக்ஷ்மி ஐக்கிரீவர், இப்படி இருக்கணும். லக்ஷ்மி கூட சேர்ந்த பெருமாளாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அவங்க வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நெய் தீபம் போடணும். பொதுவாகவே 5 நெய் தீபம் போடணும். இங்கே மிதுன ராசிக்காரங்க 5 நெய் தீபம் போட்டு வணங்கி வரலாம். லக்ஷ்மி தாயாருக்கு தாமரைப்பூ மலர் சாத்தலாம், நெல்லிக்காய் வச்சு வணங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கலாம். இதெல்லாம் வந்து நன்மை நடக்கும், லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். அது இல்லாமல் பெருமாள் வழிபாடு, துளசி மாலை சாத்தலாம் அவருக்கு. இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். பெருமாள் வழிபாடு வந்து ரொம்ப அதிகமாக பண்ணணும் நீங்கள் இந்த உள்ள காலகட்டத்தில். அப்போ தான் வந்து நல்லது நடக்கும். அப்போ புதன்கிழமை, சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் மிதுன ராசிக்காரங்க. அப்போ அந்த சுக்கிரன் பயிற்சிக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் வந்து 11லேருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு எல்லாமே நல்ல ஏற்றமாக தான் இருக்க போகுது. நல்ல பலன்கள் தான் நடக்க போகுது. நீங்கள் நினச்சது நடக்க போகுது, கேட்டது கிடைக்க போகுது. இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்.
அப்போது இந்த சுக்கிரன் வந்து மாறி இருக்கிறது நல்ல விஷயமாக தான் படுது உங்களுக்கு. இது இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு இந்த ஒப்பனை கலைஞர்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த ஒப்பனை கலைஞர்கள் நல்ல ஒரு சாதாரணமாக இருப்பாங்க, அப்புறம் நல்லா ஆடுவாங்க. அந்த மேக்கப் போட்டால் நல்லா ஆடுவாங்க இல்லையா, அப்பேற்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும். அதுதான் ஒப்பனை கலைஞர்கள்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்த பிச்சைக்காரன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தோற்றத்தில் நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணணும். நீங்களாம் உதவி பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து நன்மை நடக்கும், உங்களுக்கும் நன்மை நடக்கும். அது மூலிமா இது மாதிரிலாம் சொல்லிட்டு வர்றதுக்கு. அது இல்லாமல் பெண் தெய்வங்களை பெரும்பாலும் நீங்கள் உபாசனை பண்ணிக்கலாம், இல்லை தொடர்ந்து வழிபட்டு வரலாம். அவங்க குலதெய்வம் வந்து இஷ்ட தெய்வமாக பெண் தெய்வமாக இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பரிகாரமாக சொல்லப்படுது. இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக கடந்துருவீங்க. சுக்கிர பயிற்சி நல்லபடியாக தாண்டி வந்துடுவீங்க. சுக்கிர பயிற்சியால் உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருளாக வீடு வந்து சேரப்போகுது. நீங்கள் விரும்பிய எண்ணங்கள்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் வந்து நன்மை தான் மேக்ஸிமம் இருக்க போகுது. அதனால் வந்து இந்த பார்வை பலனும் அந்த ஸ்தான பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, இந்த சுக்கரனால் உங்களுக்கு மேன்மேலும் நல்லா நடக்கணும்னு சொல்லி, இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்யணும். எப்படி பண்ணால் பெண் தெய்வம்னு சொல்லியிருக்கலாம். பெண் தெய்வன்றது அம்மா கூட நம்ம தெய்வம் தான் சொல்கிறோம். அம்மா வகை, அம்மா இல்லைன்னா மாமியார் இப்படி இருக்கணும். அம்மா இல்லைன்னா மாமியார், இந்த 2 பேர்கிட்ட ஆசீர்வாதம் ஆகணும். அவங்க மனசு நோகாமல் நடந்துக்கணும். அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக அந்த சுக்கருடைய உதவி கிடைக்கும். அந்த தெய்வத்தோட பெண் தெய்வம் அருள் பெற்ற மாதிரி கிடைக்கும். இதெல்லாம் வந்து சுத்தமான விஷயம். கோயிலுக்கு தான் போய் கும்பிடணும் இல்லை, வீட்டிலே கும்பிட்டுட்டு போயிடலாம். அம்மா வணங்கலாம், மாமியார் வணங்கலாம். அக்கா மூத்த சகோதரி இருந்தால் அக்கா நம்ம நல்லது பண்ணுறவங்களா இருந்தால் அக்கா வந்து நம்ம அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அண்ணி இருக்காங்க, அவங்க கூட அம்மா மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அவங்கள வழிபட்டு வரலாம். அவங்க வழிபட்டு வர்றதுனா எப்படி, ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்ககிட்ட. அவங்க மனம் நோக்காமல் நடந்துக்கணும். இதுதான் ஒரு வழிபாடு மட்டும் தான். தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மட்டும் வழிபாடு இல்லை. அவன் பார்ப்பா அவங்க அண்ணி மேலே ரொம்ப பாசமாக இருக்கான், அன்றைக்கி என்ன தேவையாக செய்கிறான்ப்பா. அவன் பார்ப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பாசமாக இருக்கான், அம்மாவுக்கு தேவையெல்லாம் செய்கிறான், அக்காக்கெல்லாம் செய்கிறான், இப்படி தான் சொல்லுவாங்க. அது வந்து மனிதர்களுக்கு செய்யும்போது அது ஒரு வழிபாடாக தான் சொல்லப்படுது. ஏன்னா விரும்பி செய்கிறோம் இல்லையா, அதனால தான் அந்த வழிபாடுன்னு சொல்லப்படுது. அப்போது இந்த மிதுனராசிக்காரங்க நீங்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் பெறப்போகிறீங்க, எல்லா நாளும் போய்ட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி, உங்களுக்கு எல்லா நன்மையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உபாசன மகா வரைக்கணும். ஓம் மகிஷத் பஜாய் வித்மிகே சண்ட கஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ண சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது தோறும் சுக்கிர பயிற்சி பலன்கள் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் கடகராசிக்காரன் சொல்கிறேன். கடகராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி அதுவும் நல்லா தான் இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். பொதுவாகவே 10க்குரியவர் 4 பார்த்தாலோ 4க்குரிய 10 பார்த்தாலோ புதிய யோகம் சொல்லப்படுது சாஸ்திரம், ஜோதி சாஸ்திரம். அது மாதிரி அந்த வகையில் உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் இந்த வாழ்க்கை இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் திருப்பங்கள், எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும் அந்த விஷயங்கள் நடக்கும்போது. அது இன்னும் கேட்டால் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருந்து நீங்கள் பெண் தெய்வத்தை வழிபட்டு வரங்களா இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த கடகராசிக்காரனுக்கு 10ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் வந்து சேர்ந்ததுனால அது உங்களுடைய ஜீவனஸ்தானமாக சொல்லப்படுது. அப்போது பெரும்பாலும் பெண்கள் மூலமாக தொழில் நடத்துகிறவங்க, பெண்கள் வைத்து வேலை வாங்குறவங்க இவங்களுமே சிறப்பாக இருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த இடத்துல வேலை செய்கிறது. அந்த மாதிரி அந்த நிறுவனங்கள்லாம் நல்லா வளர்ச்சி ஆகும். அது இல்லாமல் பெண்கள் மூலிமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், அவங்களால நல்லது நடக்கும், அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம், அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் 10ஆம் இடம்ன்ற போது தொழில் உத்தியோகத்தையும் கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்கள் மேலதிகாரி வந்து ஒரு பெண் சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கண்டிப்பாக தேடி வந்துடும். அதே மாதிரி தொழிலையும் வந்து அந்த பெண் சம்மந்தப்பட்ட ஈடுபாடு உள்ளவங்க, பெண்ணுக்கு தேவையான பொருட்கள் தயாரிக்கிறவங்க, இது மாதிரிலாம் நல்ல வளர்ச்சி விடுவாங்க. அவங்களாம் பெண்களுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் வந்து நல்லபடியாக நடக்க போகுது. அது இல்லாமல் அந்த 10ல் இருக்கிற சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் சொந்த வீடு தான் அது 4ஆம் இடம். சொந்த வீடு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது கடகராசிக்காரங்கள் எதிர்பார்த்த அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகிறது. புதுசாக வண்டி வாங்கணும்னு நினச்சித்தான் இருப்பீங்க. நாள் தள்ளி போயினே இருக்கும், என்னடாது வாங்கவே முடியலன்னு நினச்சிப்பீங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக, ஏன்னா 4க்குரியவர் 4ஆம் இடத்தை பார்க்குறார், அப்போது கண்டிப்பாக வாகனத்தை வாங்குவீர்கள். அது வந்து எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையிலும் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையிலுமே அந்த வாகனம் அமையும். புது விதமான வாகனமாக இருக்கும். இப்போ உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜி தானே, இப்போலாம் புதுசாக வருது. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வாகனத்துலேயும் புதுசாக ஒரு ஐடியா வைக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது அப்பேற்பட்ட வாகனங்கள்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். அப்புறம் வீடு வாங்காதவங்க வீடு வாங்குவீங்க, வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டிட்டு வருவீங்க, ஆரம்பிச்சிருவீங்க.
இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரிலாம் அந்த 4ஆம் இடத்துக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். புது விதமான நண்பர்கள் வந்து சேருவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய நட்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படும். இது வரைக்கும் கிடச்சிருக்கும், அதை விட இந்த நட்பு வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்கும். பார்த்தோன்னே நல்லா பழகணும்னு தோணும், அவங்களால நல்ல பலன்கள் நடக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். உறவுக்காரங்க கூட ரொம்ப நாள் விலகி போயிருந்துருப்பாங்க, அவங்களாம் கூட இப்போ விரும்பி வந்து சேருவாங்க. என்னப்பா கண்டுக்கவே மாட்டேன், இப்படியே இருக்கே, இப்படியே இருந்தால் எப்படி, நீ நான் அப்போலாம் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், நான் மறக்க மாட்டேன், நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க. அதனால் நண்பர்கள் உறவினர் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு இதனால் வந்த ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டிருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உடல் சோர்வாக இருக்கும், மனசும் சோர்வாக இருக்கும், அப்புறம் அடிக்கடி தள்ளி போடுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும். இது மாதிரிலாமே இந்த கடகராசிக்காரங்க இருந்து வந்திருக்கும். அப்போ இந்த சுக்கிர பயிற்சியால் அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது, உங்களுக்கு சுகஸ்தானம் எனக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உடம்பு சுகப்படும், ஆரோக்கியம் படும். அதுதான் அப்படி சொல்லுவாங்க, ஆரோக்கியம் மேம்படும். அப்போது அதுக்கு எப்படி மேம்படும், நீங்கள் போய் பார்த்து சரி பண்ணிப்பீங்க. மருத்துவரை பார்த்து மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்னென்ன பண்ணிக்கலாம் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அது கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிடுவீங்க. உடலும் ஆரோக்கியம் தானே நல்லபடியாக அடுத்து வேலை செய்ய முடியும், போக முடியும், வர முடியும், எங்கே போய் அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ நடக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கு. அப்போது ஆரோக்கியம் மேம்படும், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும், வீடு சம்மந்தப்பட்ட வாகன சம்மந்தம்லாம் நடக்க போகுது. இதெல்லாமே வந்து இந்த சுக்கிர பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும். அதனால் உங்களுக்கு சுக்கிரன் வந்து அவ்வளோவா சரியில்லைன்னு சொல்லப்பட்டாலும் உங்களுக்கு அந்த சாண பலன் பார்வை பலனால் கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் கிரகங்கள் வந்து கொஞ்சம் சில நேரங்களில் உதவி பண்ணும். அது ஏன் பண்ணுன்னா, நீங்கள் கண்டுபிடித்து அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபடும்பொழுது அது மனம் இறங்கி கண்டிப்பாக வேலை செய்யும். இதுதான் உண்மையான விஷயம். அதனால் அப்போ சுக்கிரனுக்கு உண்டான அந்த அம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்தது. பெரும்பாலும் கடகராசிக்காரங்களில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அம்மன் பார்வதி அம்மன், காமாட்சி தான் நம்ம முதல்ல சொல்லப்படுது. காமாட்சி அம்மன் நிலவை வச்சுருப்பாங்க தலையில், பிறை வைத்த அம்மன். அப்போ பார்த்தா காமாட்சி தான். காமாட்சி வழிபடலாம், வாராகியை வழிபடலாம், காளி தேவி கூட வழிபடலாம், உக்கிரமான தெய்வங்கள் கூட வழிபடலாம். சாந்த தெய்வங்களும் வழிபடலாம், உக்கிரமான தெய்வங்களும். அதில் பெண் தெய்வங்களாக இருக்கணும், சக்தி வாய்ந்த தெய்வங்களாக இருக்கணும். அப்போ அவங்களாம் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அவங்களுக்கு உபாசனை பெறலாம், மூலமந்திரம் பெற்று உபாசனை பெற்றுக்கலாம், தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம், காயத்ரி சொல்லலாம், அம்மன் வழிபாடு பாடல்களை பாடிட்டு வரலாம். பெரும்பாலும் கடகராசியில் பிறந்தவங்க கலைத்துறையில் இருப்பாங்க. அப்போது நீங்கள் அந்த அம்மனுடைய வழிபாடு செய்யலாம், பாட்டு பாடலாம், கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம். அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தீரும். தொடர்ந்து வழிபடணும், எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருக்கணும், தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கிரகங்கள் வந்து மனமிறங்கி அதனுடைய தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அதுக்காக தான் பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறது, இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதனால் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் நன்மை தான் விளைய போகுது, தீமை கிடையாது. நீங்கள் வந்து செய்யக்கூடிய தான தர்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு நிறைய திரவ பொருட்கள் தான் தான தர்மம். ஏன்னா நீர்ராசின்னு சொல்லப்படுறதுனால பால் வாங்கி கொடுக்கலாம். இல்லாத குழந்தைங்களுக்கு மோர் வாங்கி விநியோகம் பண்ணலாம், நீர் மோர் போட்டு எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணலாம். அப்புறம் வந்து குளிர்பானங்கள் இது மாதிரிலாம் பண்ணலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம், இதெல்லாமே செய்யலாம். இது வந்து இறைவனுக்கும் படைக்கலாம். அம்மனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் இளநீர் வாங்கி கொடுக்கலாம். இளநீர் அபிஷேகம் பண்ணுறது அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். அது இந்த கோடை காலத்துலாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. எங்கே பார்த்தாலும் நிறைய இடத்துல பண்ணுவாங்க. 108 இளநீர் அபிஷேகம், 1008 இளநீர் அபிஷேகம் இப்படி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ இது பெரும்பாலும் அம்மனுக்கு தான் பண்ணுவாங்க, இந்த சூடு குறையணும், உஷ்ணம் தணியணும்னு. அப்போது நீங்கள் அந்த சுக்கிர பயிற்சியால் உங்களுக்கு சுக்கிரனும் நல்ல பொசிஷனில் இருக்கிறனால 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறனால கண்டிப்பாக எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரப்போகுது, எதிர்பாராத உதவி வரப்போகுது உங்களுக்கு. அப்போ இது மாதிரிலாம் நீங்கள் கலந்துக்கலாம். அதில் கலந்துக்கலாம். உங்களால் வாங்க முடியலனா 108 இளநீர் வாங்க முடியல, ஒரு இளநீர் வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு 11 வாங்கி கொடுங்க, வசதிக்கு அது மாதிரி வாங்கி கொடுங்க. அதே மாதிரி 1008 இளநீர் அபிஷேகம் பண்ணுவாங்க, அங்கேயும் போய் கலந்துங்க. இதெல்லாம் போர்டில் போட்டிருப்பாங்க கோயிலில், அதெல்லாம் பார்த்து நீங்கள் அங்கே போய் கலந்துக்கிட்டாலே நல்லது தான். இதெல்லாம் கலந்துட்டு வரதான் நல்லது. இது இல்லாமல் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், இந்த கடகராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பால் குடம், இப்போது அம்மனுக்கு எதாவது விசேஷம் இருந்தால் பால் குடம் எடுத்து, காவடி எடுத்து பால் குடம் தலையில் வச்சு போவாங்க இல்லையா, அந்த பால் குடம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தால் தீராத பிரச்சனை, முடியாத விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்காரங்கள் இந்த சுக்கிர பயிற்சியால் நன்மைக்கு மேல் நன்மை தான் நடக்க போகுது, எதிர்பாராத நன்மைகள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகா வரைங்க வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகை சண்ட கஸ்தாதிமிகை தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணங்களை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு வரோம். 12 ராசிகளுக்குமான சுக்கிரனுடைய பயிற்சி பலன் பார்த்துட்டு வரோம். சுக்கிரன் வந்து இந்த மாதம் 25/4/2024 மே மாதம்
20/5/2024 வரைக்கும் சஞ்சரிக்க போகிறார் மீனராசிலேருந்து மேஷராசி. அதுக்குண்டான பலன் தான் பார்த்துன்னு வரும். அப்போ அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார். 8ல் சுக்கிரன் இருந்தார், உச்சம் பெற்றிருந்தார். இருந்தாலும் அவரால் நற்பலன்களை வாரி வழங்க முடியலை. 2வது வகையில் பார்க்கும்போது சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் அவ்வளோவா நட்புறவு இல்லாமல் தான் இருக்கும். உங்களுடைய வீடு சூரியன், ராசியாதிபதி சூரியனும் சொல்லப்படுகிறார். அப்போது அப்பேற்பட்ட அந்த சூரியனுடையும் குருவும் ஆகாதவருக்கு சூரியனும் ஆகாது. அவங்க 2 பேரோடு தான் வந்து இணைஞ்சு இந்த 1 மாத காலம் இருக்க போகிறார். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த இடம் வந்து 9ஆம் இடமாக அமையுது. அப்போது கண்டிப்பாக உங்கள் தந்தை வழி உறவில் கொஞ்சம் பிரச்சனை வரும். தந்தையாருக்கு உடல்நலம் வந்து கெட்டு போகும். நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த சூரியன், தந்தை கிரகமான சூரியனும் உச்சம் பெற்று அங்கே இருக்கார். அவருக்கு கூட சுக்கிரன் இருக்கிறனால கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் தந்தை வழி சொத்து, ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனை, அதெல்லாம் கூட இப்போ தள்ளி போகிறது நல்லது. அதில் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு நீங்கள் வரலாம். அது இல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் அவரும் வந்து அந்த இடத்துல இருக்கார். குரு இருக்கிறது நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவர் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் மாற போகிறார். எப்படி இருந்தாலும் பார்வை பலன் தான் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது. அப்போது அந்த சுக்கிரன் வந்து அந்த 9ல் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகளை பண்ணி கொடுப்பாருன்னா, இது மாதிரி தந்தை வழி உறவுகளுக்கு பிரச்சனை கொடுப்பாரு. அது இல்லாமல் போட்டி கொடுப்பாரு. அதாவது இப்போது நீங்கள் ஒரு இது பண்ணால் உங்களுக்கு சொந்தக்காரங்களோ இல்லை கூட இருக்கவங்களோ அவங்க உங்களுக்கு போட்டியாக வந்து நிற்பாங்க. ஒரு தொழிலோ உத்தியோகம் வியாபாரமோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போது நீங்கள் அதெல்லாம் சமாளிச்சுட்டு தான் வரணும். எதிரிகள் தொல்லை கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இதெல்லாம் வந்து இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் மூலிமா நிவர்த்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் அந்த தியான முறையில் ஈடுபட்டு இறை வழிபாடு அடிக்கடி கோயில் போகாத கூட கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பொதுவாக சிம்மராசிக்காரங்க அவ்வளோ போக மாட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னு தெரியுது. அப்போ கண்டிப்பாக கோயில் போயிட்டு வரலாம். கோயில் போயிட்டு வந்தால் அந்த கோயில் கெடுபலனும் குறையணும்னு தெரியுது. அப்போ கண்டிப்பாக போயிட்டு வரலாம். உங்களுக்கு என்ன பிடிச்ச சாமியோ அதை போய் கும்பிட்டு வரலாம், வழிபாடலாம். பெரும்பாலும் வந்து உங்கள் ராசியாதிபதிக்கு சிவன் வழிபாடு ரொம்ப உகந்தது, அதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். ஏன்னா சுக்கிரன் பயிற்சியாக இருக்கிறனால இல்லை, சுக்கிரனுடைய பலன் தான் சொல்லிட்டு வரேன். அதனால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரது விசேஷம். அந்த பெருமாள் கோயில் பார்த்திங்கன்னா நின்ற கோலத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போயிட்டு வர்றது விசேஷமாக சொல்லப்படுது. தாயாரும் பார்க்கணும். தாயார் பார்க்குறது சுக்கிரனுக்கு வந்து அதிதேவதை தாயார் தான். தாயார் மகாலட்சுமி அப்படி சொல்லுவாங்க. அந்த தாயார் வழிபாடு பண்ணிட்டு வரது, குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். தான தர்மங்கள் வந்து சுமங்களுக்கு நிறைய தாம்பூலம் கொடுத்து உதவி பண்ணலாம். அவங்களே வயதான சுமங்கலிகள் இருப்பாங்க, யாரும் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பாங்க, ஆதரவற்று இருப்பாங்க, அவங்களாம் உதவி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த சுக்கிரனுடைய கெடுபலங்கு குறையும். இது இல்லாமல் கண் கொஞ்சம் பிரச்சனையை பார்த்துக்கணும். நீங்கள் கண்ணுடைய பிரச்சனை சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும். ஏன்னா சுக்கிரனுக்கு அந்த சூரியனோடு சேரும்போது கண் வலி, கண் பிரச்சனை, கண் நோய் இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அதை நீங்கள் மருத்துவ பிரச்சனை செஞ்சுக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் குருவும் இருக்கிறனால இவர் சுக்கிரன் கொடுக்குறத குரு தடுத்துருவார், குரு கொடுக்கறது சுக்கிரன் தடுத்துருவார். இப்படி தான் 2 பேரும் சேர்ந்துருக்கிறனால இந்த சேர்ந்துருக்கிற காலகட்டங்களில் ஒருத்தர் கொடுப்பதை ஒருத்தர் தட்டி பறிப்பார். அப்போது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு செய்ய வேண்டிய வேலை இன்னொருத்தர் மூலமாக செய்ய வைக்கணும். அப்போ அதுக்குண்டான பரிகாரமாக அமைஞ்சிடும். அந்த செய்யக்கூடியவங்க உங்களுக்கு வந்து நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கணும். அது முக்கியமாக பார்த்துக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி நல்லது நடக்கும். அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது தைரியம் மேலோங்கும், துணிச்சல் வந்து நிற்கும். எதாக இருந்தாலும் ஒரு இது செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்ட்டு ஒரு தைரியம் துணிச்சல் வந்துடும். அது செய்வீங்க. அப்போ கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். பார்வை பலன் வந்து நல்லதாக இருக்குது. இருக்கும் பலனை விட பார்வை பலன் நல்லா இருக்கிறனால நீங்கள் முழு மூச்சாக இறங்கி பண்ணலாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் போடலாம். இறை வழிபாடு தான் சால சிறந்தது. அந்த இறை வழிபாடும் பண்ணுவாங்க. புதன் சனிக்கிழமை பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க. சோமவாரம் சிவன் வழிபாடு வச்சுங்க, பிரதோஷ வழிபாடு வச்சுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வாக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. பெரும்பாலும் பெண் தெய்வ வழிபாடும் பண்ணிட்டு வரணும். அப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனைகள் செய்கிறோம். இது இல்லாமல் கல்யாண கோலத்தில் இருக்கிற பெண்ணுக்கு உதவி பண்ணுறது, சின்ன சின்ன பெண் குழந்தைங்களுக்கு படிப்புக்கு செலவுக்கு உதவுறது, இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அப்போ இந்த சந்தோஷப்படணும், பெண்கள் சந்தோஷப்படணும். அப்போ சந்தோஷப்படும் போது உங்களுக்கு வந்து இந்த கெடுபலன் குறைஞ்ச நற்பலன்கள் கூடும். அப்படி தான் சாஸ்திரம் சொல்லுது. இது பண்ணிட்டு வரணும். அப்போது இந்த சுக்கிர பயிற்சியில் பாதி பலன் கெடுபலனாக இருக்கும், பாதி பலன் நற்பலனாக இருக்கும். ஈக்குவலாக தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க. நான் சொன்ன இறை வழிபாடு பண்ணுவேன், பரிகாரம் பண்ணுங்கள், தான தர்மம் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சுக்கிர பயிற்சி நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு கடைசியாக ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து அவ்வளோ கடவுள் நம்பிக்கை குறைவாக தான் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப இருக்க. அப்போ நீங்கள் கோயிலுக்கு
போகணுன்ற அவசியம் கூட இல்லை. வீட்டில் தைரியமாக பண்ணலாம், தியானம் பண்ணலாம். ஒரு பெண் தெய்வத்தை நினச்சிங்க, அது இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம். அதை நினச்சிக்கிட்டு அனுதினமும் வீட்டில் இருக்கும்போது தியானம் பண்ணி ஒரு ஜபமாலை வாங்கி வச்சுங்க. அந்த மந்திரம் சொல்லுங்கள், மூல மந்திரம் சொல்லுங்கள். மூல மந்திரம் உபதேசம் பெறலைன்னா சாதாரண காயத்ரி சொல்லுங்கள். கடையில் புஸ்தகம் கிடைக்கிது, பாட்டு புஸ்தகம். இந்த தாயார் பற்றி, லக்ஷ்மி பற்றி, அம்மனை பற்றிலாம் இருக்குது. அதெல்லாம் பாடுங்க. அதனுடைய மந்திரங்கள் இருக்கும், போற்றி போற்றி இருக்கும். அதெல்லாம் சொல்லிட்டு வாங்க. இதெல்லாம் வீட்டில் இருந்து கூட நீங்கள் செய்யலாம். இருந்தாலும் அந்த நாமாவகை சொல்லிட்டு வரணும், அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்கும் சொல்லி நீங்கள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிர பயிற்சி நல்லா தான் இருக்க போது. அதுக்கு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நாளும் போய்ட்டு வாழணும் வாழ்த்தி என்னோடய உபாசனை மகா வாராகி நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மகி சண்டகஸ்தாதிமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணம் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு வரோம். 12 ராசிகளுக்குண்டான சுக்கிர பயிற்சி பலன்கள். அந்த வகையில் இப்போ கன்னிராசிக்கு சொல்ல போகிறேன். கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார். இப்போது அவர் 8ஆம் இடத்துக்கு மாறுறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் மாறுறாரு. அந்த 8ல் வந்து ஏற்கனவே சூரியனும் குருவும் இருக்காங்க. அப்போது இந்த சுக்கிரனுக்கு சூரியனும் ஆகாதவர், குருவும் ஆகாதவர். செவ்வாய் நட்பு கிரகம் தான். அதனால தான் ஓரளவுக்கு நற்பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இருந்தாலும் இந்த 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் மாறுறது அவ்வளோ உசிதமில்லை. உங்களுக்கு உடல்நலில் கொஞ்சம் நலிவு ஏற்படலாம். கொஞ்சம் மருத்துவ பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாஸ்டர் செக்கப் சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணிட்டு வருது நல்லது. உங்களுக்கு கன்னிராசிக்காரங்க ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். 7ல் ராகு, லக்னத ராசியில் கேது இருந்திருக்காங்க. இப்போ சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது எல்லா வகையான உடல் பரிசோதனை செஞ்சுக்க நல்லது. இது இல்லாமல் பெண்களால் சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவமானப்படக்கூடிய நேரங்கள், அவங்க மூலிமா தவறான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி புகார் கொடுப்பாங்க. அப்போது அது இல்லாமல் அதுக்குண்டான நேரத்தை அது நீங்கள் காப்பாற்றிக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அப்போது பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கலாம். அது இல்லாமல் வந்து எதிராளிகள் தொல்லைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இது நடுவில் கொஞ்சம் மறைமுகமான வருமானங்கள் வந்து போகும். எதிர்பாராத வருமானம்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து போகும். அப்போ அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பீங்க. இந்த காலத்துக்கு போட்டிடுவீங்க. 1 மாத காலம் தானே, அது போயிடும், நல்லபடியாக போயிடும். இது இல்லாமல் அந்த 8ல் இருக்கிற சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அவருடைய சொந்த வீட்டை தான் பார்க்குறாரு. அப்போது முன்னாடி சொன்னேன் இல்லையா, பண வரவுகள் வந்துடும். பணங்கள் தாராளமாக வரும். சகஜமான நிலைக்கு இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்டு நடப்பாங்க. அப்போ கொஞ்சம் மனசு விட்டுருப்பீங்க. குடும்பத்தாரோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. அப்போது பெரும்பாலும் அந்த பார்வை பலன் நல்லா இருக்கனால இந்த சுக்கிர பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது. ஏற்கனவே கன்னி ராசின்ற போது பெண்ணுடைய பெயர் கொண்ட ராசியாக தான் சொல்லப்படுது. அப்போது பெண்கள் கை ஓங்கியிருக்கும். இந்த கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து எல்லா வசதிகள் வாய்ப்புகள் வந்து கூடும். நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் இல்லையா, சுக்கிரன் பேச்சு இருக்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். பார்வை பலன் மூலிமா நல்லது நடக்கும். வர வேண்டிய பொருளாக வந்து சேரும். குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீங்க. பயணங்கள் ஏற்படும். அது வந்து ஒரு பயனுள்ளதாக அமையும். இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் கொஞ்சம் படிப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். கொஞ்சம் மறந்து போயிடுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அந்த படிப்பு வந்து விடிய காலையில் படிக்கிறது, தனியாக உட்காந்து படிக்கிறது, கான்சன்ட்ரேட் பண்ணுறது, தியானம் பண்ணிவிட்டு அப்புறமா படிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் இந்த கன்னிராசியில் பிறந்த மாணவிகளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஏன்னா குரு வந்து சேர்ந்துருக்கிறனால ஒரு வாடிக்கையில் வருவாங்க, ஒரு வாடிக்கையர் போயிடுவாங்க, லூஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். ஒருத்தர் புதுசாக ஒரு வாடிக்கையில் வருவாங்க, ஒரு வாடிக்கையில் உங்களை விட்டு விலைக்கு போயிடுவாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால. இப்படி தான் இந்த ஒரு காலகட்டங்கள் நடக்கும் சுக்கிர பயிற்சியில். அப்போ அதையும் நீங்கள் அறிஞ்சு நடந்துக்கணும். அப்போ யாரையும் லூஸ் பண்ணக்கூடாது. கஸ்டமரில் வாடிக்கையாளர் வந்து சந்தோஷமாக வரவேற்று பண்ணணும். வியாபாரத்தில் பண்ணால் தொழில் நடத்தினா அதுவும் அவங்கள வந்து அது சகஜம். நம்ம உங்கள் ஊழியர் மூலிமா திருப்திப்படுத்த பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அப்போ இந்த காலகட்டங்கள் வந்து நல்லபடியாக கொண்டு போயிடுவீங்க. இது இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புலாம் நல்லபடியாக இருக்கும். இதெல்லாமே நல்லா நல்லபடியாக இருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியால். இது இல்லாமல் மனைவி வழியில் உங்களுக்கு உதவிகள், ஒரு பெரிய உதவி, பேருதவின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண உதவியில் பேருதவி கிடைக்கும். அது வந்து நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அந்த நேரத்தில் அவங்க மனைவி வழி மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும் இந்த சுக்கிர பயிற்சியில். அப்போது நீங்கள் இந்த கெடுபலங்க வரியத்துக்கு வந்து பெண் தெய்வ வழிபாடு சொல்லியிருக்கேன். அப்போது உங்களுக்கு பெருமாள் கோயில் போயிட்டு தாயார் வழிபாடு பண்ணலாம்.
அலமேல் மங்கை தாயார் இருப்பாங்க, மகாலட்சுமி இருப்பாங்க, ஆண்டாள் இருப்பாங்க, இவங்களாம் வழிபட்டு வரலாம். இது இல்லாமல் அம்மன் கோயிலுக்கும் போகலாம். ஏன்னா சுக்கிரனுக்குரியது அம்மன் வழிபாடும் வந்தது. அப்போது எல்லா வகையான அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். துர்க்கை வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. துர்க்கை வழிபாடு ராகு காலத்தில் பண்ணிட்டு வாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. விளக்கேற்றுங்க, துர்க்கைக்கு ராகு காலத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பேச்சு நல்லா தான் இருக்க போகுது. உங்களுக்கு விட்டதை பிடிப்பு போகிறீங்க, இழந்தது மீண்டு வந்து நிற்கும். கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகள்லாம் கொஞ்சம் ஜெயமாகும். இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இருந்தாலும் மறைமுக எதிரிகள் தொல்லை தான் கொஞ்சம் இருக்கும். அது வரைக்கும் அது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த இறை வழிபாடு பரிகாரங்கள்னு சொல்லியிருக்கேன். தான தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு வரணும். ஏற்கனவே கன்னிராசிக்காரங்க தான தர்மம் பண்ணுவாங்க. இருந்தாலும் இன்னும் அவங்க நிறைய குழந்தைகள் வழியில் தான தர்மம் பண்ணுங்கள். குழந்தை வச்சுட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அப்போ அந்த குழந்தைக்கு எதை வாங்கி கொடுங்க, இல்லை காசு கொடுங்க, இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ஒரு பால் வாங்கி கொடுமா, இல்லை உனக்கு என்ன நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுங்க. ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது சாப்பிட்ற குழந்தை தான் சாப்பிடும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு உண்டான தான தர்மம் பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நல்லபடியாக தான் இருக்க போகுது. ஏற்ற இருக்கும் இருந்தாலும் பெண்கள் கை ஓங்கியிருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு அவங்க மூலிமா நல்லது நடக்க போகுது. இதுதான் நான் அந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அதனால் சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கடற்கரை ஓரமாக இருக்கிற கோயிலுங்களுக்கு கூட போயிட்டு வர்றது நல்லது. அந்த வழிபாடு வச்சுக்கலாம். பெருமாள் கோயில்களாக இருக்கலாம், சிவன் கோயில், அது மாதிரிலாம் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்ல விஷயம் சொல்லப்படுது. அது இல்லாமல் தீர்த்த ஸ்தலங்களுக்கு போய் நீராடிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் ஒரு சில பேர் ஏமாற்றிருப்பாங்க, உதவி பண்ணாமல் போயிருப்பாங்க, விலகி போயிருப்பாங்க. அதெல்லாமே கூட இப்போ நீங்கள் இந்த இறை வழிபாடு பரிகாரம் பண்ணும்போது மீண்டு கிடைக்க போகுது உங்களுக்கு. அப்போ கிடைக்கும்போது மற்ற மகிழ்ச்சி கொள்ள போகிறீங்க. ஆஹா பரவாயில்லை அப்படின்ட்டு. எப்பயுமே ஒரு விதை போட்டால் தான் அது வளரும். அது செடியாக இருந்து கொடியாக இருந்து மரமாக நல்ல விருட்சமாக பெருசாகி வளரும். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம அறுவடை பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள், இறை வழிபாடு பரிகாரங்கள் மூலிமா தான் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியை நல்லபடியாக கொண்டு வர போகிறீங்க. அதனால் நீங்கள் இந்த கன்னிராசிக்கு இப்போது இந்த சுக்கிர பயிற்சியால் சொல்லியிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அந்த இறை வழிபாடுகள் பண்ணிவிட்டு தான தர்மம் பண்ணிவிட்டு எல்லா நாளும் பெற்று வாழணும் வாழ்த்து என்னுடைய உபாசன மகாவாராங்கி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாயி வித்மகி சண்டகஸ்தாதிமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகியர் பரிபூர்ண கலை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசின்னு சொல்லும்போது அந்த சுக்கிரனுக்கு உண்டான ராசியாக தான் இருக்குது. உங்கள் ராசியாதிபதி தான். அப்பேற்பட்ட அந்த ராசியாதிபதி சுக்கிரன் இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல இருந்தார். இப்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு வந்துட்டால் உங்கள் ராசியை அவர் பார்ப்பார். ராசியாதிபதி ராசியை பார்க்குறது. எப்பவுமே லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறதும் ராசியாதிபதி ராசியை பார்க்குறதும் ரொம்ப விசேஷமாக சூரிய சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அந்த வகையில் நீங்கள் நல்ல பலன் தான் நீங்கள் பெற போகிறீங்க. அப்பேற்பட்ட அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்றனால மனைவியோட கருத்து குறைஞ்சி கொஞ்சம் நல்லா சுமூகமாக ஏற்படுறது, பங்குதாரர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது, கூட்டு முயற்சி பலன் தர்றது, இதெல்லாமே நடக்கும். இருந்தாலும் அந்த கூட இருக்கிறவர் குருவும் சூரியனும் இருக்கிறனால அங்கே சூரியன் உச்சம் பெற்றிருக்கார், குருவும் கூட இருக்கார். அப்போ 2 பேருமே சுக்கிரனுக்கு அவ்வளோ ஒத்து போகக்கூடாது இல்லை. இருந்தாலும் அந்த பாதி பலன் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு குருவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பெரிய மனுஷன் ஆசீர்வாதத்தோட ஒரு குருவாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த கெடுபலங்கள் எல்லாமே அப்படி நட்பெல்லாம் மாறிடும். அதுதான் அந்த பரிகாரத்தினால தான் அது நடக்கும். இல்லைனா சும்மாலாம் நடக்காது. அப்போது அந்த பரிகாரத்தை கரெக்டாக செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் பெரியவர்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கணும். ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர் மூலிமா அவர் சொல்கிறத கேட்டு நடக்கணும். அவரை போய் பார்த்துட்டு வரணும். அவர் சும்மா வெறுங்கையோடு பார்க்கக்கூடாது. எதுனா உங்களால் முடிஞ்சது உங்கள் வசதிக்கேற்ப ஒரு பழங்கள் அது மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கெடுபலங்கள் கண்டிப்பாக குறையும். உங்கள் ராசியை அவர் பார்க்குறனால நல்ல விருத்திகள் ஏற்படும். சுக்கிரன் எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் உரியவர் தான். வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உரிய கிரகமே சுக்கிரன் தான். அவன் எல்லா வசதியோடு இருக்கான்ப்பா, எனக்கு என்ன குறைச்சல், நான் எல்லாமே இருக்கேன், எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான். அப்போது வீடு மனை வாகனம் பொருட்கள் தேவையான பொருட்கள் இருக்கிறது, அதை அனுபவிக்கிறது எல்லாமே சுக்கிரனுடைய அம்சமாக தான் சொல்லப்படுது.
அப்போது அந்த வகையில் உங்களுக்கு இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாமே கிடைக்கும். இப்போ உள்ள காலகட்டங்களில் சுக்கிரன் பயிற்சி ஆனோடனே உங்கள் ராசி அவர் பார்க்கறனால. அதுக்கப்புறம் நல்ல வண்டி, பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவீங்க. வீடு வந்து இடிச்சிட்டு புதுசாக கட்டுவீங்க. இல்லைனா வேறு இடம் வாங்கி போட்டிங்கன்னா அதில் வீடு கட்டுவீங்க. இது மாதிரிலாமே நடக்கும். அப்போது ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் சொல்லப்படுது. இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் பிரேக்கப் ஆகும். ஏன்னா அந்த செயற்கை கிரகங்கள் சரியில்லாதனால சின்ன சிறிய தவறுகள் நடக்கும். அதை சரி பண்ணி வந்துடலாம். அதுக்கு தான் இந்த இறை வழிபாடுகளுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போது. அப்போது உங்கள் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறனால உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யாரோ கூட வச்சு தான் இந்த ஒரு மாதம் சுக்கிர பயிற்சி வரைக்கும் யாரோ கூட வச்சுக்கணும். ஒரு நல்ல மனுஷராக, ஒரு நல்ல மனிதராக, உங்களுக்கு வெல்விஷர்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க, அவங்க தான் வெல்விஷர்னு சொல்லுவாங்க. குடும்ப நண்பராக இருக்கலாம், உறவினர் கூட நல்லவங்க இருப்பாங்க, அது உங்கள் கூட இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தான் அதை பார்த்து அவங்களோட இருந்து வெளியே போகும்போது ஒரு விஷயமா கூட்டின்னு போகும்போது அவங்கள கூட்டின்னு போய் அந்த விஷயத்தை பண்ணலாம். அந்த காரியமாக போனால் சக்ஸஸ் ஆகும். இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்களோட உதவி தேவைப்படும். அப்போ நீங்கள் அவங்ககிட்ட இணக்கமாக இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் சொல்லப்படுது. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ இந்த சுக்கிரன் வந்து உங்கள் ராசியை பார்க்குறனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்க போகுது. அப்போது பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தாயாருக்கு அடிக்கடி தாமரை மலர் சாத்திட்டு வாங்க. குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க. தாமரை மலரில் கூட அர்ச்சனை பண்ணலாம். இப்போ வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், தாமரை மலர் அர்ச்சனை பண்ணலாம். அது இல்லாமல் வந்து துளசி மலை சாத்தலாம். இதெல்லாமே செய்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து நல்ல பிச்சைக்காரங்கள் பார்த்திங்கனாக்கா, அதாவது யாருமே செய்யாததை செய்யணும். இப்போது எப்படி சாதாரணமாக ஒரு வெரைட்டி ரைஸ் இது மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்ல சாதமாக பெரிய ஹோட்டலில் போய் வாங்கி கொடுக்கலாம். இல்லை ஃபுல் மீல்ஸு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். கூட தண்ணியும் கொடுக்கலாம். இதெல்லாமே வந்து அடிக்கடி செய்கிறவங்களோட செய்யாத அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி கிடைக்கும்போது இன்னும் இரட்டிப்பு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆஹா பரவாயில்ல, நல்லா நம்ம சாப்பிடாத உணவு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அந்த சாப்பாட்டோட ஸ்வீட்டும் வாங்கி கொடுக்கலாம். ஸ்வீட்லாம் யார் வாங்கி தருவாங்க? யாரும் வாங்கி தர மாட்டாங்க. அப்போ ஸ்வீட்டும் வாங்கி கொடுக்கலாம். பெரும்பாலும் சுக்கரனுக்கு வந்து ஸ்வீட்டு இனிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒத்து வரும். அப்போ அந்த இனிப்பு வாங்கி கொடுத்து உணவு வாங்கி கொடுக்கும்போது இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது. அடிக்கடி நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமையில் கோயில் போயிட்டு வரலாம், தரிசனம் பார்த்துட்டு வரலாம். பெண்களுக்கு வந்து உதவிகள் செஞ்சுட்டு வரலாம். கைம்பெண்கள், குழந்தை வச்சுருக்கிற பெண்கள், அப்புறம் கணவனை இழந்த பெண்கள், இவங்களுக்கு எல்லாமே செய்யலாம். அதுதான் இந்த சுக்கிரனுடைய அம்சமாக சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு வராத ஒரு விஷயம் இந்த சுக்கிர பயிற்சியில் நடக்கும். எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அது எதிர்பாராமல் நடக்கும். இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். அது வந்தோடனே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அப்பாடா இப்போ தான் அப்படின்னு சொல்லி பெருமிச்சு விடுவீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அடுத்தவங்களை உதவி தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் இது வரைக்கும் சுயமுயற்சி எடுத்திருப்பீங்க, எதுவுமே நடந்திருக்காது. ஒரு பொருளை விற்கிறதோ, ஒரு வீடை விற்கிறதோ, ஒரு மனையை விற்கிறதோ, ஒரு வண்டி விற்கிறதோ, இது மாதிரிலாம் கூட இது போனால் விற்றா நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கூட தடங்களாக இருந்திருக்கும். அது வந்து இன்னொருத்தர் மூலிமா நடக்கும். இன்னொருத்தர்னால் உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க, முன்னாடியே சொல்லியிருக்கில்ல நல்லவங்க, அவங்க உதவியால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. நீங்கள் தான் பார்க்க தான் போகிறீங்க. அதில் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க. அதனால் சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறனால இந்த சுக்கிர பயிற்சி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமாக தான் இருக்க போகுது. நான் சொன்ன இறை பரிகாரங்கள், வழிபாடு, தான தர்மங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி நீங்கள் வெகு சீக்கிரமாக இதை கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி உங்களை வாழ்த்தி என்னுடைய உபாசனை தானமாக வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தா இதுமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். வாராகி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலாபலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் இந்த சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல உங்களுக்கு இருந்தார். இப்போது 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 6லேருந்து அவருடைய பார்வை உங்கள் ராசியோடைய 12ஆம் இடத்துக்கு படுது. அப்போது 6ல் இருக்கனால என்ன பலன்கள், 12ஆம் இடத்தை பார்க்கலாம் என்ன பலன்கள், அதனால தான் இந்த சுக்கிர பயிற்சி பலனை சொல்ல போகிறேன். அப்போ சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கும்போது நல்லது தான். ஏன்னு சொல்கிறேன்னா அந்த சேர்க்கை வந்து நல்லா இல்லை. குருவும் சூரியனும் இருக்காங்க, சுக்கிரனுக்கு ஆகாத கிரகங்கள். அப்போது அவங்க 6ல் இருக்கிறது நல்ல விஷயமாக சொல்லப்படுது. அந்த நற்குணங்கள், நற்பலங்கள் வந்து கண்டிப்பாக விபரீத ராஜயோகத்து மூலிமா நடக்க போகுது. அப்போது 6ஆம் இடம்ன்றது இந்த கடன் வழக்கு பிணின்னு சொல்லப்படுது. அப்போ நீங்கள் இது வரைக்கும் கடன் கேட்டிருப்பீங்க, லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, தள்ளி போயினே இருக்கும், தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பீங்க, நேரில் போய் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு பலனுமே இருந்திருக்காது. அப்போது அப்பேற்பட்ட கடன் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் கடன் கண்டிப்பாக கிடைக்கும். வழக்குகள் தள்ளி போயிருந்தோம், அது ஒரு சுமூகமான நிலைக்கு வந்து நேரம். ஒரு கேஸ் போட்டிருப்பீங்க, அது மூலிமா கொஞ்சம் பணம் வர வேண்டியிருந்தாக்கா அது வரும். ஒரு ஃபுல்லாக வரல கூட உங்களுடைய கோரிக்கை ஏற்று ஒரு பாட்டாக தரோம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தரோம் அப்படி கூட சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் கூட நடந்திருக்கு. அது மாதிரி தான் வரும். அது இல்லாமல் எதிராளிலாம் வந்து கொஞ்சம் நட்பு பாராட்டி, சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படுத்திட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கொஞ்சம் உதவி தரலாம் பண்ணுவாங்க உங்களை பார்த்துட்டு. அப்போது இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி பலன் தான் நடக்கணும். அவர் பார்வை பலன் வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம்ன்றது வெளியூர் வெளிநாட்டு பயணம், தாம்பத்திய அனுபவம் இதெல்லாம் சொல்லப்படுது. அப்போது சுக்கிரன் அந்த இடத்த பார்க்கறனால இது நாள் வரைக்கும் பிரிஞ்சு இந்த கணவன் மனைவிலாம் ஒன்று சேருவாங்க. வீட்டிலே இருந்திருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க. ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு சைகையிலேயே பேசிகிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் இருந்திருப்பாங்க. அவங்களாம் இப்போ இணைஞ்சு பேசுவாங்க, வெளியே போயிட்டு வருவாங்க. அவங்களுடைய தாம்பத்திய நெருக்கம் அதிகமாகும். சில பேருக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கவங்களும் அந்த நெருக்கத்தால் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். இது மாதிரி தான் நடக்கும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு. அடிக்கடி வெளியே போயிட்டு வருவாங்க, அக்கம் பக்கத்தில் பார்த்து போகிற அளவுக்கு நடந்துப்பாங்க. இப்போல்லாம் நடக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறாரு. அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். சயன பாக்கியம், போகத்தை கொடுக்கக்கூடியது அது. அப்போ அந்த ஆசாபாசங்களை கொடுப்பார். அப்போ அது கண்டிப்பாக நடக்கும். இதனால் வரைக்கும் கணவனுக்கு மற்றவங்க சொல்லி கொடுத்துட்டு மனைவி மேலே வெறுப்பில் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி மனைவிக்கு கணவன் பற்றி நிறைய பேர் சொல்லி அவருக்கு மனைவி வந்து கணவன் மேலே வெறுப்பாக இருப்பாங்க. அதெல்லாமே இப்போது கண்டிப்பாக சீர்படும். அந்த கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். நஷ்டங்கள் பெருசாக ஆகாது. நல்ல ஓரளவுக்கு லாபங்கள் வரும். நீங்கள் வாங்குகிற பொருட்கள் கூட ஒரு லாபகரமான பொருளாக தான் இருக்கும். இது மாதிரிலாமே நடக்கும். பயணங்கள் வந்து நிறைய வந்துருக்கும். ஆனாலும் பெண்ணாலும் பயணங்கள் நிறைய வைப்பாங்க. அந்த பயணங்கள் மூலமாக கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். புதுசாக யாராவது மீட் பண்ணுவீங்க, அவங்க மூலிமா வருமானம் வரும், ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். இதெல்லாமே நடக்கும். ஒரு சொல்கிறோம் இல்லையா, ரயில் பயணங்களை ஒருத்தரை சந்தித்தேன், அந்த நட்பு இன்னும் தொடருது அப்படின்லாம் சொல்லுவீங்க. அது மாதிரிலாம் நடக்கும். இப்போது இது மாதிரி ஒரு பலன்கள் நடக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் வந்து இறை வழிபாடு பண்ணணும்னாக்கா வள்ளி, சுக்கிரன் வந்து வள்ளின்றது வந்து சுக்கிரனுக்குரியது. அப்போ முருகருடைய மனைவி வந்து வள்ளின்னு சொல்ல போகிறாங்க. வள்ளி தெய்வானை 2 பேருமே. அதில் வள்ளிக்கு சுக்கிரனுடைய அம்சம் இருக்கிறனால அந்த வள்ளி தெய்வானையோடு சேர்ந்த முருகரை வழிபட்டு வரணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் வந்து கிருத்திகை சஷ்டியில் வழிபட்டு வரலாம். அப்புறம் பெருமாள் கோயிலுக்கு தாயார் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இன்றைக்கி விருச்சிகராசியாக இருக்கிறனால பெரும்பாலும் வள்ளி தேவ சேனாபதி முருகரை வழிபடுறது ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. கல்யாண மாதம் உதவி பண்ணி கொடுங்க, பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள், இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க. அப்போ அந்த சுக்கிரன் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு அவருடைய பலனை இரட்டிப்பாக ஆக்கி கொடுப்பார். அவர் சந்தோஷப்பட்டு அவருடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் தானே. அதனால் கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்க ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த பொருள்லாம் இப்போ வந்து சேரும், வீடு வந்து சேரும். அப்போ சந்தோஷப்படுவீங்க. திடீர்னு போவீங்க, அந்த இவ்வளோ நாள் வாங்கியிருக்க மாட்டீங்க, கையில் காசு இருந்தால் கூட வாங்கியிருக்க மாட்டீங்க. இப்போ காசு இல்லைனா கூட எப்படியாவது பிரட்டி அந்த பொருளை வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதுதான் அந்த நேரங்காலம் சொல்கிறது. அப்போது அந்த பொருள் வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் மனைவி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ வராத பொருள் வந்துச்சுன்னா அவங்க மனசில் சந்தோஷம் தானே ஒன்று. அந்த சந்தோஷம் நெருக்கமாக தானே ஆகும். அது குடும்பத்தில் ஒற்றுமையாக தானே இருக்கும். இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு விருச்சிகராசிக்காரங்களுக்கு. அதனால் சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக நல்லது தான் இருக்குது. அவர் செயற்கை பலனும் பார்வை பலனுமே ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது இல்லாமல் யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அவங்க இப்போ முயற்சி எடுத்து போயிட்டு வரலாம். வெளியூர் போகிறதா இருந்தாலும் சரி, வெளிநாடு போகிறதாலும் அதுக்குண்டான காலகட்டங்கள் இப்போது நடந்துகிட்ருக்கனால அதுக்குண்டான முயற்சியில் இறங்கி அந்த பலனை அனுபவிக்கலாம். இது மாதிரிலாம் சொல்லப்படுது. இது இல்லாமல் வந்து வெளிநாட்டு மூலிமா தொடர்பு ஏற்படும். தொலைபேசி வழியாக பேசுவாங்க, அவங்கள கூடுவாங்க. இல்லை அவங்க இங்கே வந்தாங்கனாக்கா நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்க, அவங்க வரக்கூடிய காலமாக இருக்கும். அந்த காலம் வந்திருந்தாங்கன்னா உங்களோட வீட்டில் தங்கிட்டு உங்களுக்கு உதவி வசதிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் எதிர்பாராத உதவிலாம் உங்களுக்கு செஞ்சுட்டு போவாங்க. இது மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய இடத்துல. அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. இது மாதிரி பலன்கள்லாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் எப்படி பார்த்தாலும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நற்பலன் தான் கொடுக்க போகுது. 6ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு கேட்டிருந்த இடத்துல கடன் வசதி உதவிகள் கிடைக்கும், வழக்குகள் ஜெயமாகும், வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும், தாம்பத்திய உணவு ஏற்படும். எல்லாமே நற்பலன்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து அந்த இறை வழிபாடு பண்ணிட்டு வரணும், வள்ளி தேவாசனாபதி முருகரை வழிபட்டு வரணும். அது இல்லாமல் தான தர்மங்கள் பண்ணிட்டு வரலாம், பெண்களுக்கு தான தர்மம் பண்ணலாம், கணவனை அந்த பெண்களுக்கு உதவி பண்ணலாம், சுமங்கலிகளுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம், வயசான பெண்மணிகளுக்கு முதியோரெல்லாம் போயிட்டு வரலாம், அங்கே வயதான பெண்மணிகள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அப்போ சுக்கிரனுக்கு ஒன்று பிரீத்தியாக சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் நடக்க போகுது. நீங்கள் இந்த சுக்கிர பயிற்சியில் எல்லா நலவும் போய்ட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னோடய உபாசன மகா வரங்கிறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மகே சண்டகஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத்.
வாராகியர் பரிபூர்ணமாக சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிர பயிற்சி பாதி நல்லதும் இருக்கும், பாதி கெட்டதாக இருக்கும், அப்படி தான் சொல்லப்படுது. ஏன்னாக்கா உங்கள் ராசி அதிபதி குரு. அப்போ இந்த குருவுக்கு வந்து சுக்கிரன் வந்து அவ்வளோ உதவிகரமாக இருக்க மாட்டார். இருந்தாலும் அவர் வந்து உங்கள் ராசிக்கு இப்போது 5ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியோடைய 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்குறார், அவருடைய சொந்த வீட்டை பார்க்குறார். அப்போது 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய சுய எண்ணங்கள் பூர்த்தியாகும். உங்கள் எண்ணங்கள் படிதம் நம்ம நினச்சின்னு ஒன்று, இதை செய்யணும், அதை பண்ணணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும், இப்படிலாம் நினச்சிட்ருப்பீங்க. அப்போது அந்த எண்ணங்கள் பலிக்கும், கண்டிப்பாக பலிக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து அவர் குரு வந்து தேவகுரு மாதிரி, சுக்கிரன் வந்து அசுரகுரு. அவர் அசுரர்களுக்கெல்லாம் ஒரு குருவாக்கப்பட்டவர். அவர் வந்து உங்களுடைய அந்த பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய அந்த 5ஆம் இடத்துல வந்து இருக்கிறனால கண்டிப்பாக அந்த இடத்த ஸ்தான பலனை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போது உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகும், முயற்சிகள் ஜெயமாகும். முன்னோர்களுக்காக அந்த ஸ்தல யாத்திரைகள்லாம் போயிட்டு வருவீங்க. அந்த தர்ப்பணங்கள் கொடுக்கறது எல்லாமே செஞ்சுட்டு வரலாம். கடல் சார்ந்த ஓரம், கடற்கரை, புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்க, அவங்களுடைய முயற்சி ஜெயமாகும். அவங்க போட்டி பந்தயம் கலந்து அதில் பரிசு பாராட்டுக்கெல்லாம் பெறுவாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது இல்லாமல் மக்கள் தொடர்பு கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்போ வெளியே போனாலும் கான்டாக்ட் கிடைக்கும். அப்போ வெளியே நீங்கள் அடிக்கடி கிளம்பி போயிட்டு வரணும் சுக்கிர பயிற்சி வரைக்கும். அப்போது கான்டாக்ட் நல்லா கிடைக்கும். அது மூலிமா நல்ல தொடர்புகள் ஏற்பட்டு வருமானங்கள் கூடும். வருமானங்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு வழியில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே நடக்கும். அப்போ அந்த 5ல் குரு சுக்கிரனுக்கு நாள். அது இல்லாமல் அவருடைய பார்வை பலன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. எந்த ஒரு கிரகமும் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அதை பார்த்தாலும் அதனுடைய பலனை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது பாப கிரகங்களாக இருந்தாலும் சரி, சுப கிரகமாக இருந்தாலும் சரி. இது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விதியாகும். அப்போது அது மாதிரி பார்க்கும் பொழுது சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுடைய மூத்த சகோதரம், அது ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும், அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். அது இல்லாமல் பெரியவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லா வகையான லாபங்கள் ஏற்றமாக கிடைக்கும். அந்த 11ஆம் இடம் வந்து பல்வேறு வகையில் லாபத்தை சொல்லுது. அப்போது உத்தியோகம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், இல்லை நிறைய ஓவர் டைம் கொடுத்து உங்களுக்கு அது மூலிமா வருமானங்கள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் இருந்தால் வியாபாரங்கள் டெவலப் ஆகும். அது மூலிமா கூட அதிகப்படியான வருவாய்கள் வரும். தொழில் நடத்தினீங்கன்னா அது மூலிமா கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் நிறைய வந்து தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இதெல்லாமே நடக்கும். அப்போ எல்லாத்தையுமே ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். உங்கள் லைஃப்பில் ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இந்த கிடைக்கக்கூடிய காலம் தான் இந்த சுக்கிர பயிற்சி காலம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்போது சுக்கிரனுக்கு உண்டான இந்த லக்ஷ்மியை வழிபடலாம், தாயார் பெருமாள் வழிபடலாம், வெள்ளிக்கிழமையில் வழிபட்டுவாங்க. வீட்டில் கூட அந்த லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு வரலாம். ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும் இது வந்து பெண்கள் மட்டும்தான் லக்ஷ்மி பூஜை பண்ணணும்னுலாம் அவசியம் இல்லை. இந்த காலகட்டங்கள் மாறின்னு இருக்கு. இப்போது ஆண்கள் செய்யக்கூடிய வேலையை பெண்கள் செய்யும்போது பெண்களுக்குடைய செய்யக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரம் ஏன் ஆண்கள் செய்யக்கூடாது? செய்யலாம், தவறு இல்லை. ஏன்னா சில வீட்டில் அந்த மாதிரி பெண்கள் செய்ய முடியாத சூழ்நிலையாக இருப்பாங்க. அப்போது கண்டிப்பாக ஆண்கள் செய்யலாம், தவறில்லை. விளக்கு மட்டும் அவங்க ஏற்றிட்டே போதும். மற்ற பூஜைகள் இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வரலாம். மந்திரங்கள் சொல்கிறது, பூஜை வளர்க்குறது, பூ போடுறது, அந்த நைவேத்தியம் அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொண்டாந்து வச்சு அது பண்ணுறது எல்லாமே செய்யலாம். இணைஞ்சு பூஜை பண்ணுறது தான் நல்ல விசேஷமாக சொல்லப்படுது. அந்த காலத்தில் நடந்துருந்தது. இப்போலாம் குறைஞ்சிடுது. அதை வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது தான் என்ன போன்ற ஆள்கள் சொல்லிட்டு வருது. அந்த பழைய காலத்து முறையை கொண்டு வந்தால் தான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு வரேன். அதனால் அதை நீங்கள் கடைப்பிடிச்சி வரணும். இது இல்லாமல் உங்களுக்கு அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சொல்கிறேன், அந்த வகையில் நல்லா கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். அதில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. லாபஸ்தானத்தில் பல்வேறு வகையில் லாபங்கள் கிடைக்கும். ஒரு பொருள் வச்சுருப்பீங்க, அது வந்து இப்போ விற்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். அப்போ வந்து அந்த பொருள் விலை குறைவாக இருக்கும். இப்போ அந்த பொருளுடைய விலை அதிகமாக இருக்கும். அப்போ அது லாபம் தானே. அந்த நேரத்தில் விற்றுருந்தீங்கன்னா குறைஞ்ச வருமானம் தான் வந்திருக்கும். இப்போ நீங்கள் விற்றால் அந்த வருமானம் நல்லா கூடும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ தங்கம் அப்போ இருக்கிற தங்கோடைய விலையேற்றத்துக்கும் இப்போத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இப்போ எங்கேயோ போயிடுச்சு. அது மாதிரி தான் அந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் விற்க போது அது வருமானம் வந்து கூடி வரும். அப்போ அது மூலிமா லாபங்கள் கிடைக்கும். எல்லா வகையான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தான தர்மங்கள் நிறைய கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். அது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப உடம்பு உழைப்பு இருக்க பாருங்களேன். மூட்டை தூக்குறவங்க உடம்பு உழைச்சி நமக்கு ஓய்வு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களெலாம் போய் சாப்பாடு தண்ணி கொடுக்கலாம், கேட்டு கொடுக்கலாம். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உபயோகம், ஏதோ பொருள் வேணும் நினச்சிட்டு கேட்கலாம், தப்பு கிடையாது. சாப்பாடு மட்டும் உதவி மட்டும் கொடுக்குறது மட்டும் முக்கியம் இல்லை. உங்கள் வசதிக்கேற்ப அவங்க எதாவது கேட்டு அது உங்களால் முடியும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க, தவறு கிடையாது.
நம்ம தெரிஞ்சவங்களும் செய்கிறத விட தெரியாதவங்க செய்கிறது தான் அந்த நற்பலனை அதிகரித்து கொடுக்கும். எப்பவுமே தான தர்மங்கள் வந்து தெரியாமல் தான் செய்யணும்னு சொல்லப்படுது. அதை வந்து ஒரு விளம்பரப்படுத்தியோ நான் இது மாதிரி செய்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியோ செய்தால் அதுக்கு அந்த தான தர்மத்துக்கு 100க்கு 100 பலன் கண்டிப்பாக கிடைக்காது. இந்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். விளம்பரம் பண்ணாமல் தான தர்மம் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். அப்போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி உங்கள் ராசியாதிபதி குருவுக்கு சுக்கிரன் ஒத்துப்போகக்கூடிய கிரகமாக இல்லாமல் இருந்தாலும் அவர் இருக்கிற இடமும் பார்வை பெற்ற சில இடமும் நல்லபடியாக இருக்கிறனால உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் ஏற்படும். இந்த இறை வழிபாடுகள் தானம் பண்ணிட்டு வாங்க. இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக நல்லதாக இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் எதிர்பாராத ஒரு சந்திக்க ஒரு நபரால் உங்களுடைய தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, அதில் வந்து திருப்பு முனை ஏற்படும், டேர்னிங் பாயிண்ட் சொல்லணும் இல்லையா? அது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் ஏற்பட போகிறது. அதனால் அதை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த சொன்ன பரிகாரங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. இதன் மூலிமா நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரங்க வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாயி வித்மகி சண்டகஸ்தாதிமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகர் பரிமளங்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரங்க சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் வந்து இப்போது 4ஆம் இடத்துக்கு வந்திருப்பார், வரப்போகிறார். அதே மாதிரி அவருடைய பார்வை பலன் பார்க்கும்போது 10ஆம் இடத்துக்கு அந்த பார்வை பலன் விழுது. அப்போது 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். இதனால் என்ன பலன் ஏற்பட போகுது தான் இந்த சுக்கிர பயிற்சியில் விரிவாக சொல்ல போகிறோம். அப்போது மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சனி வந்து ராசியாதிபதி சனி, அந்த சனிக்கு வந்து சுக்கிரன் உகந்தவர் தான், ஒத்துப்போகக்கூடியவர் தான். அப்போ கண்டிப்பாக நன்மை தான் நடக்க போகுது. அப்போ 4ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் வந்திருக்கும் போது கூட சூரியனும் குருவும் இருக்காங்க. அப்போது உங்கள் தந்தை வழி சொத்து மூலிமா உள்ள பிரச்சனை கண்டிப்பாக தீரும். வீடு பாகம் இருந்தால் அதில் உங்களுக்கு ஒரு பாகம் கிடைக்கும். இல்லைனா அது விற்று வரக்கூடிய தொகையில் உங்களுக்கு இடம் அமைக்கிறதுக்கு, ஒரு பொருள் வாங்கிறதுக்கு, ஒரு வண்டி வாங்கிறதுக்கு இதெல்லாமே கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இது மாதிரிலாம் நடக்க போகுது. இது இல்லாமல் தாயார் வழியில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அவங்க வந்து உடல்நலம் சீர்பட்டு இப்போது தந்தை வழியில் தான் சொத்து இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, தாயார் வழியிலும் இருக்குது. இப்போலாம் இருக்குது, நிறைய அந்த மாதிரி கிடைக்குது. அந்த தாயார் வழி சொத்து கூட உங்களுக்கு வந்து சேரும். அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். தாயார் வழி கூட பிறந்தவங்களால உதவிகள் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்கள் கற்ற கல்வி இருக்குது பார்த்திங்களா, அந்த கல்வி மூலிமா ஒரு திருப்பு முனை அமையும். அந்த கல்வியால் உனக்கு படிச்சிருக்கப்பா, உனக்கு இந்த சைடு இந்த வேலை செஞ்சுக்கோ, இந்த படிச்சிருக்கியே, இது மூலிமா நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணு, இப்படிலாம் சொல்லுவாங்க. வந்து அது யார் சொல்லுவா? உங்களுடைய நெருங்கி பழகிற உறவினர்கள், நண்பர்கள், இவங்க தான் அடிக்கடி உங்கள் கூட இருப்பாங்க. அவங்க உங்களை பற்றி தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய நேரம் தான் இப்போது நீங்கள் படித்த படிப்புக்கு ஒரு ஜாப், ஒரு வாய்ப்பு வந்துருக்கு, சான்ஸ் வந்திருக்கு, அதை நீ யூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னா. நீங்கள் வேலைக்கு போயிருந்தால் கூட சைடாக வச்சுக்கலாம், தொழில் பண்ணால் கூட சைடாக வச்சுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இப்போலாம் வந்து 1-2 வருமானங்கள்லாம் பற்றாது, பல வழிகள் வருமானம் வந்தால் தான் இப்போ உள்ள காலத்தை ஓட்ட முடியும். அப்படி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் உங்கள் மகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா 4லேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறனால இது வந்து ஜாதகத்தில் புதையல் யோகம்னு கூட சொல்லப்படுது. 10லேருந்து 4 பார்த்தாலும் 4லேருந்து 10 பார்த்தாலும் புதையல் யோகம். புதையல் யோகம்ன்றா எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய உதவிகள் கூட அப்படி தான் சொல்லப்படுது. அப்போ அது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு, அது பயன்படுத்திங்க. இது இல்லாமல் 10ஆம் இடத்தையும் பார்க்கறனால தொழில் வகையில் ஏற்றங்கள், உத்தியோக வகையில் முன்னேற்றங்கள், வியாபார வழியில் வளர்ச்சிகள், இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் வெற்றி, 10ஆம் இடம்ன்றது போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கிறது, அது நீங்கள் கலந்துக்கலாம். உங்கள் குழந்தைகள் இருந்தால் அவங்கள அதில் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு அது மூலிமா வெற்றி பெற வைக்கலாம். ஆண்களுக்கும் பெண்களுக்குமே சரிசமமாக இப்போது உள்ள காலகட்டத்தில் கிடைக்க போகுது. ஏன்னா ஆண்கள் சமமாக பெண்களும் எல்லா வகையிலும் வந்துட்டுருக்காங்க, விளையாட்டு போட்டியிலும் கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்களும் வந்து பரிசு பாராட்டுக்கள்லாம் பெறுவாங்க. இது மாதிரிலாம் உங்களுக்கு நடக்க போகுது. அது இல்லாமல் ஒரு தொலைதூர பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அது ஒரு வேண்டுதல் பிரார்த்தனையாக கூட இருக்கலாம். அது மாதிரி அமையும் போது அதை பயன்படுத்தி அது மூலிமா அந்த தெய்வ தரிசனம் பண்ணி நல்லபடியாக இந்த காலகட்டத்தை கடந்துடுவீங்க. இது இல்லாமல் பெண் தெய்வ வழிபாடு வந்து சொல்லப்படுது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில். அப்போ பெண் தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது உக்கிர தெய்வமாக இருக்கலாம், அது மாதிரி ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன், துர்க்கை அம்மன், காளியம்மன், வாராகி அம்மன், இந்த மாதிரிலாம் வழிபடலாம். நீங்கள் இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம். அவங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற கிழமையில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. நடக்காத விஷயங்கள் நடக்கும், தடைப்பட்ட விஷயங்கள் வந்து முடியும், இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் இந்த ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதாவது இது ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க, அது அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த அனாதையில் போய் பார்க்கலாம்,
ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. அங்கெல்லாம் போய் பார்க்கலாம். அனாதை இல்லங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதில் கஷ்டப்படுறவங்க உள்ள அனாதை இல்லமும் இருக்கும். நல்ல இதில் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு அனாதை இல்லைன்னா அவங்க விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சவங்க நிறைய. அந்த விளம்பரத்தை பார்த்து பார்த்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அவங்களுக்கு போய் உதவி பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தருக்கே பண்ணும்போது பலவேறு அனாதை இல்லங்களுக்கெல்லாம் வந்து யாருமே செய்யாமல் இருப்பாங்க. அது கண்டுபிடிச்சி போய் பண்ணணும் நீங்கள். அதுதான் முக்கியமான விஷயம். யாருமே செய்யாமல் உதவி இருக்க அனாதை இல்லத்துக்கு போய் நீங்கள் பண்ணால் தான் அதனுடைய பலன் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். உடனே அதுக்குண்டான பயனும் உங்களுக்கு கிடச்சிரும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் வந்து தியானங்க மார்க்கெட்டில் ஈடுபட்டுவாங்க. ஏன்னா இப்போ உள்ள நேரங்கள் வந்து உங்களுக்கு 7 சனி முடிவு தருவாக இருக்கனால தியானங்கள் நிறைய பண்ணிட்டு வரணும். கோவிலில் போனீங்கன்னா சாமி கும்பிட்டு உட்காந்து வரணும். உடனே வந்துடாதீங்க. இந்த மகராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு தியானம் பண்ணிட்டு வர்றது நல்லது சொல்லப்படுது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இறை வழிபாடு இந்த தாரணங்களை பண்ணிட்டு வாங்க. இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நல்லபடியாக அமோகமாக இருக்க போகுது. சுக்கிரன் வந்து நட்பு கிரகமாக தான் உங்கள் ராசாதிபதிக்கு இருக்கிறார். அதனால் வந்து எல்லா நல்ல விஷயம் நடக்கும். ஒரு தலைமை தாங்கும் அமைப்பும் உங்களுக்கு இந்த மகராசிக்காரனுக்கு அமைய போகுது. அதில் வந்து நீங்கள் ஈடுபட்டு உங்களுக்கு பெயர் வந்து புகழ் பிரபலம் இதெல்லாம் அடைய போகிறீங்க. அது இல்லாமல் சுக்கிரனுக்கு உண்டான சுக்கிரன் வந்து பல கலையும் கற்றுக்கூடிய ஆசைப்படுவார். அப்போது நீங்கள் இந்த கலைகளை கற்றுக்கூடிய ஆசை இப்போ ஏற்பட்ட போது இந்த காலகட்டத்தில் அப்போது அந்த கற்றுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் இறங்குனீங்கன்னா அதுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கும் ஆள் வந்து நிற்பாங்க. அப்போது அந்த கலையை கற்றுக்கிட்டு அது மூலிமா நீங்கள் பயன்பெறலாம். அதாவது எல்லாருக்குமே திறமைகள் இருக்கும். அந்த திறமைகள் வெளிப்படும் நேரம்னு ஒன்று பார்த்திங்களா, அதுதான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அதனால் அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க திறமையெல்லாம் வந்து நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வாங்க. தவறு கிடையாது. நம்மகிட்ட இருக்க திறமை சொன்னால் தானே தெரியும், சொல்லாமல் எப்படி தெரியும்? நீங்கள் சொல்கிறனால அவன் தற்பெருமை பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற திறமை மற்றவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் இல்லைன்னா இன்னொருத்தர் மூலிமா சொல்ல வைங்க. அதுதான் உண்மையான விஷயம். அப்போ தெரிஞ்சால் தான் அவங்க மூலிமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அதனால் மகராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி அமோகமாக தான் இருக்க போகுது. 4லேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் ரொம்ப பிரபலமாக வாங்க போகிறீங்க. எல்லா வித வருமானத்தையும் ஈட்ட போகிறீங்க. வெற்றி மேலே வெற்றி குவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி, நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகி சண்டகஸ்தாதிமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகியர் பரிபூர்ணங்களை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இப்போ 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். உங்களுக்கும் அந்த சுக்கிரன் வந்து நட்பு கிரகமாக தான் சொல்லப்படும். உங்கள் ராசியாதிபதி சனி பகவானுக்கு சுக்கிரன் நட்பு கிரகமாக தான் இருக்கிறார். அப்போது நல்லது தான் செய்வார். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்திருக்கனால தைரியங்கள் எதுலையும் வெற்றி பெறக்கூடிய வகையில் ஈடுபடுறது, முயற்சியால் ஜெயம் அப்படி சொல்கிற முடியாது, அது நடக்கும். நீங்கள் வந்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும், சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். இருந்தாலும் பயணங்கள் போகும்போது கொஞ்சம் விபத்துகள் ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மாதிரி பண்ணிட்டு போகணும். நீங்கள் உங்கள் வாகனத்தில் போகிறனால மட்டும் இல்லை, மற்றவர்கள் வாகனத்தில் நீங்கள் போனாலும் இதே பலன் நடக்கும். அப்போது உஷாராக இருக்கணும். இது இல்லாமல் உங்கள் 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் 9ஆம் இடத்தை பார்க்கறனால பல்வேறு வகையில் லாபங்கள் கிடைக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அப்புறம் வந்து வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் அதுக்கும் அந்த மாதிரி இதுவும் நிறைவேற்றுவீங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் வாங்கிடுவீங்க. சௌக்கியமாக இருப்பீங்க. அந்த பாக்கியஸ்தானம் இல்லையா 9ஆம் இடம், அப்போ சௌக்கியமாக கண்டிப்பாக இருப்பீங்க. சுக்கிரனுடைய பயிற்சி நல்லா தான் நடக்க போகுது உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப விரக்தியாக வேதனையாக வந்திருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசியிலே சனி பகவான் உட்கார்ந்துருந்தார். 2ல் ராகு 8ல் கேது இருக்காங்க. இது மாதிரி கஷ்டங்களாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. அப்போது இந்த சுக்கிரனுடைய பயிற்சியால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா 3லேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறார். அவருடைய சொந்த ராசியை பார்க்குறார், இடத்த பார்க்குறார். அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இடம், அதுக்கு அந்த இடத்துல இருந்தாலும் சுபகிரகங்கள் இருந்தாலும் சுபகிரகங்கள் பார்த்தாலும் நன்மை தான் நடக்கும். அப்போ சொந்த வீட்டையே அது சுக்கிரன் பார்க்கறனால சுக்கிரனில் உண்டான அருள் உங்களுக்கு கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. அந்த அவருடைய அருள் கிடைச்சிட்டாலே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்க போகுது. உங்களுக்கு விரும்பிய பொருள் வீடு வந்து சேரும், புகழ் பாராட்டு எல்லாம் கிடைக்கும், வருமானங்கள் உயரும், இதெல்லாமே நடக்கும். அப்போது கண்டிப்பாக நல்லா தானே இருக்கும். அதெல்லாம் நடக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் வந்து பெண் தெய்வத்தை வழிபட்டு வரணும். அந்த பெண் தெய்வம் வந்து கொஞ்சம் உக்கிரமாக கூட இருக்கலாம். ஏன்னா கும்பராசின்ற போது அதுக்கும் உக்கிரமான தெய்வங்கள் தான் சொல்லப்படுது. காளி, அது மாதிரி பெரிய பெரிய தேவதைகள், அங்காள பரமேஸ்வரி சொல்லப்படுது. கருமாரியம்மன் வழிபடலாம். இது மாதிரி வந்து கொஞ்சம் உக்கிரமாக இருக்க தெய்வங்களை வழிபட்டு வரலாம். வாராகி அம்மன் வழிபட்டாலும் இப்போ வாராகிலாம் இப்போ பிரசித்தி பெற்று வந்துட்டுருக்காங்க, பிரபலம் வாங்கிட்டு வராங்க. அந்த மாதிரி வாராகி தெய்வம் வழிபடலாம். பிரத்யங்கரா தெய்வம் வழிபடலாம்.
இவங்களாம் வழிபட்டு வரணும். அப்போது உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும். ஏன்னா உக்கிரத்தை வழிபடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க தீயதை எடுத்துருவாங்க, தீய சக்தியை ஒழித்து நல்ல சக்தியை கொடுப்பாங்க. அவங்களுடைய பலன் கண்டிப்பாக சாந்த தெய்வங்கள் வழங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வருமானங்கள், தேவைப்படும் பொருட்கள், வாழ்க்கை வாழ்வதற்கு இது மாதிரி தான் அவங்க அருள் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உக்கிர தெய்வங்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கிற தீய சக்தியை அழிக்கிறதும் எதிரிகள் தொல்லை நீக்கிறதும் உண்டான தெய்வங்கள் அவர்கள் தான். அதனால தான் நம்ம இந்து மதத்தில் பல்வேறு அவதாரங்கள் எடுத்து இந்த மாதிரி பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. அதனால் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா நாளும் போய்ட்டு வாழ்ப்போன்னு வாழ்த்தி உங்களுக்கு கடைசியாக இன்னொன்று விஷயம் சொல்கிறேன். இந்த கும்பராசி பிறந்து கொஞ்சம் உடல் நலம் சீக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே தக்க மருத்துவ பரிசோதனை செஞ்சு இது உள்ள காலகட்டங்கள் தக்க மருத்துவ பரிசோதனை செய்யணும். அது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். அதெல்லாம் உதவி வசல் கிடைக்கணும். தைரியமாக இறங்கலாம் நீங்கள். ஏன்னா நேரம் நல்லா இருக்கும்போது அதுக்குள்ள முயற்சியில் இறங்கணும்னு தான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் உடம்பை பார்த்துக்கணும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடிக்கடி பயணங்கள் போகிறது கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதான் முன்னாடி சொல்லியிருக்கேன். தொலைதூர பயணங்கள் வேண்டாம், குறுகிய தூர பயணங்களாக இருக்கணும். அந்த மாதிரி போயிட்டு வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த இறை வழிபாடெலாம் சொல்லிட்டேன். தான தர்மங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய கூட பிறந்தவர் இருப்பாங்க இல்லையா, சகோதர வழி இல்லை சகோதர ஒரு இப்போ கூட பிறந்தவங்க தான் சகோதரன் இல்லை, நீங்கள் அண்ணனாக நினச்சிருப்பீங்க, சில பேரை தம்பியாக நினச்சிருப்பீங்க, அக்காவை நினச்சிருப்பீங்க, தங்கச்சியாக நினச்சிருப்பீங்க. இவங்களாம் கூட நீங்கள் உதவி பண்ணலாம். அவங்க உங்களோட பழகிட்டு இருப்பாங்க. ஒரு உதவி கூட செய்யுங்க, பண உதவி பண்ணுங்கள், சரீர உதவி பண்ணுங்கள். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க. இதுவும் பரிகாரம் தான். அப்போ பண்ணும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்கள அவங்க போகாமல் இருப்பாங்க ஒரு கோயிலுக்கு, அங்கே கூட்டின்னு போங்க. அவங்களுக்கு இந்த உதவி பொருள் தேவைப்படும், அந்த பொருள் வாங்கி கொடுங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அவங்க எதிர்பாராமல் செய்யணும் நீங்கள். அதுதான் பரிகாரம், அதுதான் தான தர்மம்னு சொல்லப்படுது. அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு நல்லதாக நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் இந்த சுக்கிர பயிற்சியால் எல்லா நாளும் போய்ட்டு வாழணும் வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகே சண்டகஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகிர் பரிபூர்ணங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீனராசிக்கு ராசியாதிபதி குரு தான் உங்களுக்கு. அப்போது சுக்கிர பயிற்சி சொல்லும்போது சுக்கிரன் அசுரகுரு, உங்கள் ராசியாதிபதி குரு தேவகுரு. அப்போது இது நாள் வரைக்கும் அந்த உங்கள் ராசியாதிபதியான தேவகுரு வீட்டில் தான் இருந்தார். அப்போது என்னதான் அவருக்கு சக்திகள் இருந்து அவருடைய அருள் கிடைக்கணுன்னா கூட ஒரு பகை பெற்ற கிரகத்தோட வீட்டில் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது விலகிட்டார். விலகி மேசராசிக்கு போகிறார். அப்போது உங்கள் ராசிக்கு இருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துக்கு போயிட்டு 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதுக்குண்டான பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போயிட்டாலும் உங்கள் ராசியாதிபதி குருவும் இருக்கார், சூரியனும் இருக்கார். இருந்தாலும் இது ஒரு விபரீத யோகத்தை கொடுக்க போகுது. அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பாராமல் இருந்த கடன் கேட்டு இந்த இடத்துல கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் நல்லபடியாக நடக்கும். கொடுக்கல் வாங்கல பிரச்சனையாக இருந்திருக்கும், நீங்கள் கொடுக்க முடியாமல் இருந்திருக்கும், இல்லை உங்களுக்கு வர வேண்டிய தொகை வராமல் இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போது உங்களுக்கு கைக்கு சேரும். பணம் கைக்கு வர வரைக்கும் தான் நிச்சயம். அப்படி இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நாங்கள் ஒருத்தில் கடன் கேட்டிருக்கேன்ப்பா, நான் உங்களுக்கு தரேன்ப்பா, என் கைக்கு வந்தப்போ தான் நிச்சயம், அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் அப்போது அந்த நிச்சயமான விஷயம் நடக்கும். அப்போ கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் பிரச்சனைலாம் தலை தூக்கி இந்த பிரச்சனைலாம் தீர்வாகும். ஒற்றுமையாக இருப்பாங்க. குடும்பத்தில் எல்லாமே உங்களை மரியாதை கொடுப்பாங்க. உங்களுக்கு உங்கள் சொல்லுக்கு மதிப்பு இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். இதனால் வரைக்கும் கொஞ்சம் மதிப்பு கம்மியாக இருக்கும், இப்போ மதிப்பு இருக்கும். எல்லாமே நடக்கும் தான். மனிதனாக பிறந்திருக்கும் போது எல்லாமே நேரங்காலம் வரும்போது அதனுடைய பலன்களை கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. அந்த வகையில் இதெல்லாம் நடக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் இந்த கல்வியில் முன்னேற்றமாக இருப்பாங்க. இல்லை நீங்கள் ஒரு படிப்பு விட்டுருப்பீங்க, அதை இப்போ நீங்கள் அதை தொடங்கி அதில் படித்து தேர்ச்சி பெறலாம். அது தேர்ச்சி பெற்றால் உங்கள் உத்தியோகத்தை நல்லபடியாக இருந்திருக்கும். தொழிலுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். அதெல்லாமே இப்போ நடக்க போகிற விஷயந்தான். அப்போ மீனராசிக்காரங்க அது மாதிரி விட்ட படிப்பை தொடரலாம். இல்லைனா ஏதாவது ஒரு உங்களுக்கு உண்டான திறமைக்கு உண்டான படிப்பாக இருந்தால் அதை பயன்படுத்திக்கணும். அந்த திறமைக்கு உண்டான படிப்பு அதுதான் இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க, அது படிச்சுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால 8ஆம் இடம்ன்றது ஆயுள் சாணம், எதிர்பாராத வரக்கூடிய சாணம், மறைமுக சாணம், இப்படிலாம் சொல்லப்படுது. அப்போது சுக்கிரன் 8ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு கொஞ்சம் சிறுநீரக பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் அது மருத்துவ பரிசோதனை செஞ்சு பண்ணிக்கணும். தண்ணி குடிங்க. அதுக்குண்டான ஸ்பெஷல் டாக்டர் இருப்பாங்க, அவங்கள போய் பார்க்கலாம். முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக அப்படி சொல்லப்படுது. அது பண்ணிவிட்டு வாங்க. உடல்நலம் கொஞ்சம் சோர்வாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நிறைய விட்டமின்ஸ் சாப்பிட்லாம். அதுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவ டாக்டரை ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சுறுசுறுப்பாக இருங்க. அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். எதிர்பாராத வருமானம்னு சொல்லியிருக்கேன். அது எதிர்பாராத வகையில் வரும். ஒரு ஃபோன் மூலிமா சொல்லுவாங்க, அப்புறம் நேரில் கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது வரைக்கும் தடங்களாக இருந்திருக்கும், அது கண்டிப்பாக நடக்கும்.
அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா ஒரு சொந்த வீட்டை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்த்தாலும் அவருடைய சொந்த வீட்டை பார்க்கறனால தான் இது மாதிரிலாம் பலன்கள் மாறுபட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இறை வழிபாடு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ராசாதிபதி முருகன் சொல்லும்போது குருக்கு வந்து முருகன்ற போது அந்த வள்ளிக்குரிய அம்சமாக சுக்கரன் வழங்குகிறார். அதனால் வள்ளி தேவசேனாபதி வள்ளி தெய்வானை கூடிய முருகரை வழிபட்டு வரலாம். அவங்கள வழிபட்டு வரலாம். பால் அபிஷேகம் பண்ணலாம். அவங்களுக்கு பெரும்பாலும் முருகருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பழ வகைகள் தான் பிடிக்கும். கனி வகைகள் பழ வகைகள் சொல்லுவாங்க. அவர் கூட பாருங்கள், ஒரு கதையில் புராண கதையில் நாகப்பழம் சாப்பிடுவார். அப்போது கீழே விழுந்து பார்த்து ஊதும்போது ஔவையார் வந்து சுட்ட பழம் சுடுதான்னு கேட்பாங்க. அப்போ சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணும்னு கேட்பாங்க. இது மாதிரிலாம் பழங்கள் வகையில் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா சொல்லுவாங்க. அதனால தான் பழனியில் கூட பஞ்சாமிர்தம் பிரசித்தி பெற்று விளங்குது. அதனால் பழ வகைகளை அவங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம். முருகருக்கும் வந்து பஞ்சாமிரத்துக்கு பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா நைவேத்தியத்துக்கு கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. எப்போ முருகர் கோயில் போயினாலும் பழ வகைகள் அதை வந்து இப்போ தமிழ் புத்தாண்டு கூட முருகர் தானே விசேஷமாக சொல்லப்படுது. தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் முருகரை. தமிழ் புத்தாண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா வகையான பழங்களை வச்சு நம்ம வழிபடுறோம். அதனால் பழ வகைகளை அவங்களுக்கு ரொம்ப ஏற்றதாக சொல்லப்படுது. பஞ்சாமிரதம் பண்ணி கொடுக்கலாம் கோயிலுக்கு. பழங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணலாம், தான தர்மம் பண்ணலாம். இப்போலாம் பழங்கள் இப்போது இந்த உணவு தண்ணி தான் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை, பிச்சைக்காரங்களுக்குலாம். இப்போ உள்ள காலகட்டங்களில் இந்த இப்போது நீர் சத்து மிகுந்த பழங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கூட வாங்கி பண்ணலாம். தர்பூசணி மொத்தம் பெருசாக வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணி பத்தியாக போட்டு கூட கொடுக்க சொன்னால் கொடுப்பாங்க. அதெல்லாம் கூட பண்ணலாம். அது நீங்கள் அங்கங்கே ஒரு ரோட்டமாக இருப்பாங்க, நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு போகலாம். கிர்னி பழம் கொடுக்கலாம், தர்பூசணி கொடுக்கலாம். இது மாதிரி நீர் சத்து உள்ள பழங்களை கொடுத்தாக்கா அது கூட ஒரு வகையான அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரிலாம் யாரும் வாங்கி தர மாட்டாங்க. கொடுக்குறவங்க ஏதோ டிஃபனோ சாப்பாடோ தண்ணி இப்படி தான் கொடுப்பாங்க. இது மாதிரி ஸ்வீட்டு பழங்கள் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர். அப்போது இந்த மீனராசிக்காரங்க அந்த பழ வகைகளை நீர் சத்து மிகுந்த பழங்களை வெள்ளரிக்காய் கூட வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க இந்த வெயில் கோடை காலத்தில். அப்போது இந்த பலன் வந்து உங்களுக்கு அபரீதமாக இருக்கும். அந்த கிரகம் வந்து சந்தோஷப்படும் இல்லையா, அப்போ கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும். உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புன்னு வாழ்த்தி, இந்த மீனராசிக்காரங்களுக்கு சுக்கிர பயிற்சி ஓரளவுக்கு தடைப்பட்டாலும் இன்னொரு வகையில் ஒரு கதவு முன்னே ஒரு கதவு திறக்கும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்னொரு வகையில் ஒரு கதவு திறந்து உங்களுக்கு நற்பலன் தான் நடக்க போகுது. மேன்மேலும் உங்களுடைய முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு, இதனால் வந்து நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்க்கை வாழ போகிறீங்க. இது இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும், அது முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்தை பார்க்கறனால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்கிறது நல்லது. அவங்களோட ஒத்துப்பாங்க. நீங்கள் 2 பேர் அஞ்சிட்டாலே உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். பசங்களும் நீங்கள் கொண்டு போய் நல்லபடியாக கொண்டு வரலாம். எந்த விதத்துலையும் சண்டை சச்சரவு வராமல் பார்த்துங்க. எல்லோருடையும் ஒற்றுமையாக இருங்க. இந்த காலகட்டங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் எல்லோரையும் அனுசரித்து போங்க. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, எதிர் வீட்டில் இருக்கவங்க, இவங்களாம் நீங்கள் அவங்களாம் உதவி கிடைக்கும். எப்போ கிடைக்கும் ஏதாவது கிடைக்கும் சொல்ல முடியாது. அவங்களெலாம் நீங்கள் அனுசரித்து போகணும். அதை எப்பவுமே சொல்லுவாங்க, பக்கத்து வீட்லேயும் எதிர் வீட்டில் இருக்கவங்களை பகைச்சிக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்க தான் முதல்ல வந்து நம்மளுக்கு நிற்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் வருவாங்க. அதனால் அவங்களுக்கும் உதவி பண்ணிவிட்டு அவங்களுடைய நட்பு பாராட்டிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி வாழ்த்தி, நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழ்ப்புங்களை வாழ்த்தி என்னுடைய உபாசனை நமக்காக வரேங்க வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாயி வித்மகி சண்டகஸ்தாதிமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணம் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.